எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம 6th வீக்ல இருக்கோம். நாங்க யாருன்னா டெல்லி யுனிவர்சிட்டி தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோரம். டெல்லி பல்கலைக்கழகத்துல லா ஃபேக்கல்ட்டில படிக்கக்கூடிய தமிழ் மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து லைக் படிச்சுட்டு இருக்க பசங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் ரீடிங் வந்து ஒரு ஹேபிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆரம்பித்தோம். ஸோ எங்கள் ஃபேக்கல்ட்டியில் படிக்கக்கூடிய தமிழ் பசங்கள்லாம் சரி நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட் படித்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுதா, அது நமக்கு புரிஞ்சிக்க முடியுதா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது தான். ஸோ ஆஃப்டர் 3 வீக்ஸ் நாங்கள் என்ன பண்ணோம்னா லைக் நம்ம நமக்கு படிக்கிறோம், நம்மளால் படிக்க முடியுது தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அந்த ப்ரெசன்டேஷனை லைக் எல்லாருக்கும் போய் தர மாதிரி எல்லாரும் அட்டென்ட் பண்ணுற மாதிரி ஒன்றா மாற்றணும்னு சொல்லி தான். ஸோ லிங்க்ஸ் we are providing to everyone அந்த மாதிரி தான் இது போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம 6வது வாரத்தில் இருக்கோம். இன்னைக்கு வந்து லைக் 5 பேர் இருக்கோம். 5 பேருமே ஆளுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் ப்ரெசென்ட் பண்ணுவோம். என்ன தீமில் ஜட்ஜ்மெண்ட் இருக்கோம்னா இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆஃப் 2022. ஸோ 6 வாரமாக அதான் பார்த்துட்ருக்கோம். 2022 100 இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் எடுத்து அதில் ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆளுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸ் எடுத்து நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கான ஜட்ஜ்மெண்ட் டிஸ்கஷனுக்குள்ளார போயிடலாம். ஃபஸ்ட்டு காவியா இருக்கீங்களா? இதோ ப்ரெசென்ட் பண்ணிடுறேன். ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் பண்ணிடுங்க. ஓகே. ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? எஸ் எஸ். ஓகே. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ பார்க்க போற ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு என்னன்னா மணிபன் மங்காபாய் பரியா விசஸ் டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அண்ட் அதர்ஸ். இதுல வந்துட்டு அப்பலன்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் அண்ட் ஹெல்பர்ஸ் ஆக்சுவலி. ஸோ தே வுட் ஹவ் ஒர்க் ஃபார் லைக் 21 to 31 இயர்ஸ் மாதிரி ஒர்க் பண்ணியிருப்பாங்க. 5 பேர் அப்பலன்ஸா இருப்பாங்க. அவங்க வந்துட்டு பேமெண்ட் ஆஃப் கிராச்சுட்டி ஆக்ட் கடியில அவங்களுக்கு கிராச்சுட்டி வேணும் அப்படிங்கிறதுக்கான அப்ளிகேஷன் வந்துட்டு ப்ரிஸ்கிரைப்டு ஸ்டேட் அத்தாரிட்டிஸ்க்கு வந்துட்டு போட்டிருப்பாங்க. அந்த அப்ளிகேஷனை ஏத்துக்கிட்டு கிராச்சுட்டி வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனா அது வந்து அப்பீல் பண்ணி பெரிய அத்தாரிட்டிக்கு போகும்போது அவங்களும் இதுக்கு ஒத்துழைச்சிருப்பாங்க. ஆனா டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு இவங்க வந்து பேமெண்ட் ஆஃப் கிராச்சுட்டி ஆக்டுக்கு அடியில வரமாட்டாங்க, அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் அண்ட் ஹெல்பர்ஸ் வந்துட்டு இதுக்கு அடியில வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிட் பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்றாங்க. சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்சுக்கு அடியில குஜராத் ஹைகோர்ட்டுக்கு கீழே ஃபைல் பண்றாங்க. அந்த ஹைகோர்ட்டும் வந்துட்டு அந்த கன்டென்ஷனை ஏத்துக்கிட்டு அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் அண்ட் ஹெல்பர்ஸ் வந்துட்டு பேமெண்ட் ஆஃப் கிராச்சுட்டி ஆக்ட் கீழே வந்து எந்த ஒரு கிராச்சுட்டியும் வாங்கறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் ரூல் பண்ணியிருப்பாங்க. ஆனா அதன் பிறகு வந்துட்டு டிவிஷன் பெஞ்ச் ஆஃப் ஹைகோர்ட் தான் இதை சொல்லியிருக்க. டிவிஷன் பெஞ்ச் ஆஃப் ஹைகோர்ட்டுக்கு வந்துட்டு சாரி நான் மாத்தி சொல்லிட்டேன். சிங்கிள் பெஞ்ச் வந்துட்டு பிரிஸ்கிரைப்ட் அத்தாரிட்டி அண்ட் அப்பலட் அத்தாரிட்டியோட ஆர்டரை வந்து அப்ஹெல்ட் தான் பண்ணியிருப்பாங்க. ஆனா அதே வந்து அப்பீல் பண்ணும் போது டிவிஷன் பெஞ்ச் வந்து இல்ல இவங்க எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரூல் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் கடியில வந்து அந்த டிவிஷன் பெஞ்சோட ஹைகோர்ட் ஆஃப் குஜராத் டிவிஷன் பெஞ்சோட ஆர்டர் வந்துட்டு அப்பீல் பண்ணியிருப்பாங்க. அதுதான் நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து என்ன இஷ்யூ இருக்கும்னா இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு 1975 கொண்டு வந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் கடியில் தான் இந்த அங்கன்வாடி சென்டர்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கும். இந்த அங்கன்வாடி சென்டர்ஸ் வந்துட்டு பேமெண்ட் ஆஃப் கிராச்சுட்டி ஆக்ட் கீழே எஸ்டாப்ளிஷ்மெண்டா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த கேஸோட இஷ்யூவாவே இருக்கும். ஸோ வந்து அப்சர்வேஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நிமிஷம். ஓகே. ஸோ வந்து இந்த ஆக்ட்ல வந்து கிராச்சுட்டி என்ன டிஃபைன் பண்ணியிருப்பாங்கன்னா இட் இஸ் அ ரிவார்ட் ஃபார் குட் அண்ட் எஃபிஷியன்ட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஆர்கனைஸ்ட் அண்ட் அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ஸ்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாயீஸ்க்கு வந்துட்டு அவங்களோட எஃபிஷியன்ட் சர்வீஸ் அண்ட் ஃபெய்த்ஃபுல் சர்வீஸை வந்து பாராட்டி கிராச்சுட்டி வந்துட்டு ரிவார்டா கொடுக்குறாங்க. இது வந்து 5 வருஷமா அவங்க தொடர்ந்து கண்டினியூஸா வேலை செஞ்சிருக்கணும், இல்லைன்னா 5 வருஷத்துக்கும் மேல வந்து வேலை செஞ்சிருப்பாங்க. ஆனா இதுக்கு எக்ஸெப்ஷனும் ஆக்ட்லயே சொல்லியிருப்பாங்க. என்ன எக்ஸெப்ஷன்னா ஒண்ணு வந்துட்டு, அவங்க இறப்பு மூலமாவோ இல்ல ஏதாச்சும் ஒரு டிசபிலிட்டியின் காரணமாகவோ
5 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க சாரி Yeah, please continue. 5 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க வேலையை விட்டிருந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு இந்த கிராச்சுவிட்டி வந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து நம்ம என்ன பாக்குறோம்னா இந்த ஆக்ட் வந்து எந்தெந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு அப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 2 சப்செக்ஷன் 3ல வந்துட்டு அழகா கொடுத்துருக்காங்க. அதாவது 3 வகையா பிரிச்சிருக்காங்க. அதுல வந்துட்டு நாம வந்து முக்கியமா பார்க்க வேண்டியது வந்துட்டு சப்கிளாஸ் பி தான். இதுல வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா every shop or establishment within the meaning of any law for the time being in force in relation to shop and establishment in a state ன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது எந்த ஒரு கடையோ ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோ அந்த ஸ்டேட்ல பிரசண்டா இருக்க அந்த லாக்கு அப்ளை அதாவது அந்த ஸ்டேட்ல எக்ஸிஸ்ட் இருக்க லாக்கு கீழே வந்துட்டு அந்த ஷாப்போ ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோ இருந்துச்சுன்னா அதுக்கு இந்த ஆக்ட் வந்து அப்ளை ஆயிருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. Other than that, such other establishment or class of establishment in which 10 or more employees are employed or where employees or employed as the central government may by notification specify in this behalf. அதாவது என்ன சொல்றாங்கன்னா such other establishment or class of establishment எதுல வந்து central government by way of notification have mentioned that they have 10 or more employees அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கும் இந்த ஆக்ட் அப்ளை ஆகும். இதுல வந்து இன்னொன்று முக்கியமா பார்க்கணும்னா 10க்கு கீழே இருந்தாலும் அந்த சமயத்துல 10ஆ இருந்தா போதும். அதுக்கப்புறமேட்டு குறைஞ்சா அது மேட்டர் கிடையாது. அடுத்து வந்து எம்ப்ளாயீஸை வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இதுல வந்துட்டு முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா எம்ப்ளாய்ட் தே ஷுட் ஹவ் பீன் எம்ப்ளாய்ட் ஃபார் வேஜஸ், அதாவது கூலிக்காக அவங்க வந்துட்டு எம்ப்ளாய் ஆயிருந்திருக்கணும். அந்த எம்ப்ளாய்மெண்ட் வந்து எக்ஸ்பிரஸாவோ எம்ப்ளாய்டாவோ இருக்கலாம். எந்தெந்த கைண்ட் ஆஃப் ஒர்க்குக்கு வந்து எம்ப்ளாய்டா இருக்கணுங்கிறதும் இந்த டெஃபினிஷன்ல வந்து கொடுத்துருப்பாங்க. அதர் தேன் தட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழேயோ ஸ்டேட் கவர்மெண்ட் கீழேயோ அவங்க ஒரு போஸ்ட்ல இருந்து அந்த போஸ்டுக்கான பேமெண்ட் ஆஃப் கிராச்சுவிட்டி வந்துட்டு தனியான ஒரு ஆக்ட்னாலேயோ ரூல்னாலேயோ கவர்ன் ஆச்சுன்னா அவங்க வந்து இந்த ஆக்ட் கீழே பேமெண்ட் ஆஃப் கிராச்சுவிட்டிக்கு வந்து எலிஜிபிள் ஆக மாட்டாங்க. ஸோ அதை நம்ம வந்து முக்கியமா பார்க்கணும். அடுத்து வந்து வேஜஸ்க்கான டெஃபினேஷனும் இங்க வந்து தனியா கொடுத்துருக்காங்க. இட் பேசிக்கலி மீன்ஸ் எமோல்யூமெண்ட்ஸ் விச் ஆர் ஏர்ன்டு பை எம்ப்ளாயி while on duty. அப்புறம் வந்து அந்த லீவ் அந்த அதுக்கு தகுந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்துட்டு அந்த டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்லேயே குறிப்பிட்டிருக்கோம். டியர்னஸ் அலவன்ஸ் வந்து இதுல வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஆனா போனஸ், கமிஷன், ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ், ஓவர் டைம் வேஜஸ் அண்ட் எனி அதர் வேஜஸ் வந்துட்டு இதுல இன்க்ளூட் ஆயிருக்காது. அடுத்து என்ன கொஸ்டின்னா, can the Anganwadi workers or helpers be considered employees under the 1972 Act? அந்த டெஃபினிஷன் நான் முன்னாடி சொன்ன டெஃபினிஷன் கடியில வந்துட்டு ஏதாச்சும் ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கீழே ஒர்க் பண்ற எம்ப்ளாயீஸ் வந்துட்டு ஃபிட் ஆனாதான் இந்த கிராச்சுவிட்டி வந்துட்டு பெற முடியும் இல்லையா? இப்போ வந்து இந்த கோர்ட்ல வந்து என்ன கொஸ்டின் வைக்கிறாங்கன்னா, இந்த அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் ஒரு ஹெல்பர்ஸ் வந்துட்டு எம்ப்ளாயீஸ் 1972 ஆக்ட்ல எம்ப்ளாயீஸ் டெஃபினிஷன் கடியில வருவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இது வந்துட்டு ஒரு சோஷியல் செக்யூரிட்டி லெஜிஸ்லேஷன் சொல்லியிருப்பாங்க. அதாவது ஐசிடிஎஸ் வந்துட்டு ஒரு சோஷியல் செக்யூரிட்டி லெஜிஸ்லேஷன் ஆகும். அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் அண்ட் ஹெல்பர்ஸ் வந்துட்டு அது கடியில இருக்கிறதுனால இது வந்துட்டு பெனிஃபிஷியரி இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கணும். அதாவது இப்போ ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள், 2 அர்த்தங்கள் இருக்கு அப்படின்னா எந்த ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கிட்டு அந்த அர்த்தம் மூலமா அதிகமான பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னா அந்த பெனிஃபிஷியல் இன்டர்பிரிட்டேஷன் தான் நம்ம எடுத்துக்கணும். அண்ட் ஸ்பெசிஃபிக்கலி இது சோஷியல் செக்யூரிட்டி லெஜிஸ்லேஷன். ஸோ அந்த மாதிரி இன்டரப்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம 2009ல இருக்க அமெண்ட்மெண்ட்ல வந்துட்டு அந்த எம்ப்ளாயி வேர்ட்கான மீனிங்கை வந்து வைடன் பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னா டீச்சர்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனும் இதுல வந்துட்டு பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வேர்டுக்கான மீனிங்கை வந்துட்டு அந்த ஸ்கோப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் அண்ட் ஹெல்பர்ஸோட முக்கியமான வேலை என்னன்னா ப்ரீ பிரைமரி ஸ்கூல்ஸை ரன் பண்றது, அதுக்கப்புறம் பிரெக்னென்டான உமன் அண்ட் லாக்டேட்டிங் மதர்ஸை வந்துட்டு
அவங்களுக்கு எஜுகேட் பண்றது அந்த மாதிரி பல வேலைகளை இவங்க செய்யறதுனால அவங்க வந்து இந்த டெஃபினிஷன் கடியில வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கோம். அடுத்த கொஸ்டின் என்னன்னா, இதுதான் ஆக்சுவலி முக்கியமான கொஸ்டினே. இது வந்துட்டு அங்கன்வாடி சென்டர்ஸ் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ்மெண்டா நம்ம எடுத்துக்க முடியுமா? 1972ல நம்ம வந்து முன்னாடி பார்த்த அந்த டெஃபினிஷன் இருக்கு இல்லையா? ஒரே ஒரு செகண்ட். இந்த டெஃபினேஷன் இருக்கு. இந்த செக்ஷன் 2 அண்ட் சப்க்ளாஸ் 3ல சப்செக்ஷன் 3ல சப்க்ளாஸ் பில கொடுத்திருக்க இந்த டெஃபினேஷன் அடியில எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நீங்க கொடுத்திருக்கு இல்லையா? இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு அடியில அங்கன்வாடி சென்டர்ஸ் வந்துட்டு நம்ம கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. ஸோ இதுக்கு வந்துட்டு கோர்ட் வந்து என்ன அப்சர்வ் பண்ணிருப்பாங்கன்னா, இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட்டஸ் ஆஃப் அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் அண்ட் ஹெல்பர்ஸ், அந்த அங்கன்வாடி சென்டர்ஸோட ஸ்டேட்டஸ் என்ன, அந்த ஜேர்னி என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதுல வந்து 1975ல இன்ட்ரடியூஸ் ஆன இந்த ஸ்கீம் இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ்ல தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த அங்கன்வாடி சென்டர்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இது வந்து முக்கியமா வந்து 6 வயசுக்குள்ள இருக்க குழந்தைங்களுக்கான பெனிஃபிஷியரி ஸ்கீம் அண்ட் பிரெக்னென்ட் உமன் அண்ட் லாக்டேட்டிங் மதர்ஸ்க்கு வந்துட்டு நரிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக கொண்டு வந்த முக்கியமான ஸ்கீம் இது. இது வந்து இதோட அப்ஜெக்டிவ் வந்து நம்ம இந்த அப்ஜெக்டிவ் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக தான் அங்கன்வாடி சென்டர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அதுக்கு கீழே ஒர்க் பண்றவங்க தான் அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் அண்ட் ஹெல்பர்ஸ் இல்லையா? அடுத்து வந்துட்டு இது வந்து ஆக்சுவலி ஒரு கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் ப்ரோக்ராம் மாதிரி தான் இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் 1975ல இன்ட்ரடியூஸ் ஆன போது, அதாவது இப்போ அந்த வில்லேஜ்ல இருக்க கொஞ்சம் நல்ல படிக்க தெரிஞ்ச ரொம்ப பழக்க வழக்கங்கள் சரியான ஒரு பெண்களை தான் வந்துட்டு இந்த கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் மாதிரி அங்கன்வாடி ஒர்க்கர்ஸாகவும் ஹெல்பர்ஸாகவும் அவங்க வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு அவங்கள ரெக்ரூட் பண்ணி வேலை செய்ய வைக்கிறாங்க. வேஜஸும் ரொம்ப 1000 அந்த மாதிரி ஸ்டார்டிங்ல அந்த மாதிரிதான் இது வந்து ரன் ஆகுது. அடுத்து வந்து நம்ம என்ன பாக்குறோம்னா, ஆர்டி ஆக்ட் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் ஆகும் இல்லையா? ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் வந்துட்டு 2009ல இன்ட்ரடியூஸ் ஆகுது. இதுல வந்து செக்ஷன் 11ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த ஸ்டெப்ஸ் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்துட்டு அவங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்திருப்பாங்க. 3 to 6 இயர்ஸ்க்குள்ள அந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஏர்லி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி குஜராத் கவர்மெண்ட்டும் ஆக்ஷன் எடுத்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஆக்ட் வந்துட்டு நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆக்ட், 2013ல வருது. இந்த ஆக்ட்ல தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அங்கன்வாடி சென்டர்ஸ்க்கு ஸ்டாச்சுட்டரி ரெகக்னைசேஷன் கொடுத்திருப்பாங்க. அங்கன்வாடி அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான டெஃபினிஷனும் வந்துட்டு இதுல செக்ஷன் 2ல வந்துட்டு கொடுத்திருப்பாங்க. இந்த ஆக்ட் வந்துட்டு குழந்தைங்களுக்கு நியூட்ரிஷன் கொடுக்கறது, நியூட்ரிஷனல் சப்போர்ட் டு பிரெக்னென்ட் உமன்ஸ் அண்ட் லாக்டேட்டிங் மதர்ஸ் வந்துட்டு வலியுறுத்தும். அண்ட் நியூட்ரிஷனல் சப்போர்ட் டு சில்ட்ரன் அண்ட் ப்ரிவென்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் சைல்ட் மால் நியூட்ரிஷன், இதெல்லாம் வந்துட்டு இந்த ஆக்டோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸா இருக்கும். இது வந்து ஆக்சுவலி அங்கன்வாடி சென்டர்ஸோட ஸ்கோப்பையும் டியூட்டிஸையும் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். இந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அண்ட் தென் வந்து நம்ம என்ன பாக்குறோம்னா, கவர்மெண்ட் ரெசல்யூஷன் விச் இஸ் பாஸ்ட் பை த ஸ்டேட் ஆஃப் குஜராத். இப்போ வந்து நம்ம ஆக்சுவலி குஜராத்தோட ஸ்டேட் ஆஃப் குஜராத்ல இருந்து வந்த இந்த கேஸ் தானே பாக்குறோம். இதுல வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்டேட் ஆஃப் குஜராத் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ரெசல்யூஷன் 2019ல பாஸ் பண்ணிருப்பாங்க. அந்த கவர்மெண்ட் ரெசல்யூஷன் எதை பத்தி இருக்கும்னா, இந்த அங்கன்வாடி சென்டர்ஸ்ல ஒர்க் பண்ற அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் அண்ட் ஹெல்பர்ஸ் வந்து எந்தெந்த செலெக்ஷன் கிரைட்டீரியா மூலமா செலக்ட் ஆகுறாங்க, அவங்களோட டியூட்டிஸ் என்ன, டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ் அண்ட் ரூல்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு எக்ஸாஸ்டிவா ப்ரொவிஷன்ஸ் மூலமா டிஃபைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதுல வந்துட்டு அவங்க என்ன தப்பு செஞ்சா அவங்களோட போஸ்ட் வந்து டெர்மினேட் ஆகும் அப்படிங்கறது முதற்கொண்டு எல்லாமே தெளிவா கொடுத்திருப்பாங்க. ஒரு அப்பெண்டிக்ஸ் ஃபார்ம் பண்ணி அந்த டியூட்டிஸும் வந்துட்டு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 3 to 6 அந்த ஆர்டிஐ ஆக்ட்ல சொல்லியிருக்க மாதிரி 3ல இருந்து 6 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கான ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் ஆக்டிவிட்டிஸ்க்கான ஒரு ப்ரீ ஸ்கூல் டைம் டேபிள் அண்ட் ப்ரீ ஸ்கூல் கிட்ட அதையும் வந்துட்டு இவங்க வந்து இந்த ரெசல்யூஷன்ல வந்துட்டு தெளிவா கொடுத்திருப்பாங்க.
ஸோ இதெல்லாம் நம்ம எதுக்கு பாக்குறோம்னா அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிற அந்த வேர்டு கடியில வந்துட்டு இந்த அங்கன்வாடி சென்டர்ஸ் வருதா இல்லையா அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பாக்குறோம். இது வந்து லேபர் கோர்ட்ல வந்து ஒரு கேஸ் வந்து போயிருக்கும். அந்த கேஸ்ல வந்து இஷ்யூ என்னன்னா, ஒரு ப்ராஜெக்ட் கடியில வேலை செய்யற ஒர்க்கர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து பேமெண்ட் ஆஃப் கிராச்சுட்டி ஆக்ட் கடியில எங்களுக்கு கிராச்சுட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிருப்பாங்க. அவங்க வந்து எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கறத வந்து இந்த கேஸ்ல பாத்திருப்பாங்க. அதுல எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிற அந்த வேர்டுக்கான இன்டர்பிரிட்டேஷனையும் வந்துட்டு தெளிவா சொல்லியிருப்பாங்க. இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப்ல வந்து பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் கேப்டுக்கு கீழே வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து வரதாகவும் இந்த கோர்ட் வந்து அப்சர்வ் பண்ணிருக்கோம். ஆனா என்ன கேள்வினா, பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் கீழே இருக்க எஸ்டாப்ளிஷ்மெண்டோட டெஃபினிஷன் வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்டா இருக்கும். இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் இந்த பேமெண்ட் ஆஃப் கிராச்சுட்டி ஆக்ட் கீழே கவர் ஆகுமா அப்படிங்கறதான் கேள்வியா கேட்டிருப்பாங்க. அதுல வந்துட்டு கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மட்டும் நாங்க வந்து கவர் பண்ண வேண்டியதா அந்த பார்லிமெண்ட் வந்து கவர் பண்ண நினைச்சிருந்தா அவங்க வந்து ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. they would have not left the expression establishments unqualified அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால இது வந்து வைடரா இன்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டையும் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் கீழே இருக்க அந்த ஒர்க்கர்ஸ்க்கு வந்துட்டு கிராச்சுட்டி வந்து கிடைச்சிருக்கும். அந்த என்ன ப்ராஜெக்ட் அப்படிங்கறத வந்துட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட் தெளிவா சொல்லல. அடுத்து வந்துட்டு நம்ம என்ன பாக்குறோம்னா, குஜராத்ல வந்து எந்த ஆக்ட் குஜராத் அப்படிங்கிற ஸ்டேட்ல வந்துட்டு எந்த லா வந்து இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டிஃபைன் பண்ணுது அப்படிங்கறத பாக்குறோம். இதுல வந்துட்டு கான்ட்ராக்ட் லேபர் ஆக்ட் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன் வந்து கொடுத்துருக்கோம். அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எனி ஆஃபீஸ் ஆர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஒரு லோக்கல் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை. அப்புறம் வந்து ரெண்டாவதா எனி பிளேஸ் வேர் எனி இண்டஸ்ட்ரி, ட்ரேட், பிஸ்னஸ், மேனுஃபேக்சரர் ஆர் ஆக்குபேஷன் இஸ் கேரிட் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு மேனுஃபேக்சர் ஆர் ஆக்குபேஷன் இஸ் கேரிட் ஆன் அதுவும் வந்துட்டு இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கீழே வந்து வருதுன்னு சொல்லியிருப்பாங்க. பின்ன வந்துட்டு நாம என்ன பாக்குறோம்னா, இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிற இதுல வந்து அங்கன்வாடி சென்டர்ஸ் வருதா அப்படிங்கிறதுக்கு கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்கோம்னா, அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ்க்கான ஒர்க்கர்ஸ் அண்ட் ஹெல்பர்ஸ்க்கான அப்பாயின்மெண்ட் அண்ட் செலெக்ஷன் ப்ரொசீஜர்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் குஜராத் வந்து டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான ரெனூமரேஷனும் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுக்குது. அப்புறம் வந்துட்டு நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி கவர்மெண்டோட அத்தனை ஸ்கீமையும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான ஒரு எக்ஸ்டெண்டட் ஆர்மா இந்த அங்கன்வாடி சென்டர்ஸ் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ அதன் காரணமாக என்ன முடிவு பண்ணிருப்பாங்கன்னா, இந்த அங்கன்வாடி சென்டர்ஸ் வந்து இட் இஸ் அன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வித்தின் த மீனிங் ஆஃப் செக்ஷன் 2 clause E of section 2 of the Contract Labor Act, and that would also include பேமெண்ட் ஆஃப் கிராச்சுட்டி ஆக்ட் கடியிலையும் இது வந்துட்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்துட்டு கோர்ட் வந்துட்டு அப்சர்வ் பண்ணியிருக்கோம், சுப்ரீம் கோர்ட். அடுத்து வந்து என்ன கன்டென்ஷன் வைப்பாங்க ரெஸ்பாண்டன்ட் சைட்ல இருந்து வைக்கிறாங்க அப்படின்னா ரெஸ்பாண்டன்ட் சைட்ல இருந்து வைக்கிறாங்க அப்படின்னா, ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா விசஸ் அமீர் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ்ல 2007 அந்த கேஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் அண்ட் ஹெல்பர்ஸ் வந்துட்டு சிவில் போஸ்ட் கிடையாது, அதனால இவங்க வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு அடியில வரமாட்டாங்க, பேமெண்ட் ஆஃப் கிராச்சுட்டி ஆக்ட் வந்து இவங்களுக்கு அப்ளை ஆகாதுன்னே ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த கேஸ்ல வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இல்ல அந்த கேஸ்ல வந்துட்டு 2007 நடந்த அந்த கேஸ் இது. இப்போ வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு. 2013 வந்துட்டு ஒரு ஆக்டே பாஸ் பண்ணிருக்காங்க. அதுல வந்து அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ்க்கும் சென்டர்ஸ்க்கும் ஸ்டாச்சுட்டரி ரெகக்னைசேஷன் கொடுத்துருக்கு. அவங்க ஸ்டாச்சுட்டரி டியூட்டிஸை வந்து ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம குஜராத் கவர்மெண்ட்டும் வந்துட்டு கவர்மெண்ட் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் எப்படி ரெக்ரூட் பண்றது முதற்கொண்டு எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் எல்லா இதையும் வந்துட்டு டிஃபைன்டா கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அந்த சென்டர்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு அடியில வரதான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல் பண்ணிருப்பாங்க. அப்புறம் வந்து முக்கியமா நம்ம என்ன பார்த்தோம்னா, தே ஷுட் பி எம்ப்ளாய்டு பை வேஜஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. என்ன கன்டென்ஷன் வச்சிருப்பாங்க எதிர்த்தரப்புல இருந்துன்னா, இது ஆக்சுவலி ஹானரரியம், வேஜஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
அதுக்கு கோர்ட் வந்து என்ன அப்சர்வ் பண்ணிருக்கோம்னா, அங்கன்வாடி சென்டர்ஸ்ல இருக்க ஒர்க்கர்ஸ் அண்ட் ஹெல்பர்ஸ் வந்துட்டு கோவிட் டைம்ல இருந்து எல்லா விதமான ஒர்க்கையும் பார்த்துட்டு வராங்க. கவர்மெண்டோட எல்லா ஸ்கீம்ஸையும் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஃபுல் டைம் ஜாபா தான் இது போயிட்டு இருக்கு. அதுக்கான வேஜஸும் வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 7,800 ருபீஸா இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு வேஜஸ் அப்படிங்கிற டெஃபினிஷன் அடியில ஃபிட் ஆகுது. ஸோ வந்து they are actually அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் அண்ட் ஹெல்பர்ஸ் வந்து they are eligible for the gratuity under this act அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. இதுல இது 3 தான் ஹெல்டா இருக்கு. அதாவது என்னன்னா வந்துட்டு state as the Anganwadi workers and helpers are employed by the state government for wages in the establishment to which the 1972 Act applies. They are actually the employees within the meaning of the 1972 Act. And also, in the view of the said rules of the Gujarat government, the Anganwadi centers are not under the control of the central government. It is actually under the control of the state government. And state government is the appropriate government within the meaning of clause A of section 2 of the 1972 Act. அதாவது ரெசல்யூஷன்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா குஜராத் கவர்மெண்ட், அவங்க தான் வந்துட்டு நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி அவங்களுக்கான ரெனூமரேஷனும் கொடுத்துட்டு இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து கண்டிப்பா கொஞ்சமாச்சு பணம் போக தான் செய்யுது. ஆனா முக்கியமா சிக்னிஃபிகண்டான அமௌண்ட் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வில் பி த அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் வித்தின் த மீனிங் ஆஃப் கிளாஸ் ஏ ஆஃப் செக்ஷன் 2 ஆஃப் த 1972 ஆக்ட். அப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பர்சன் ஆர் அத்தாரிட்டி who are actually appointed by the appropriate government, and here the central government, state government தான் இங்க appropriate government actually. எதுக்குன்னா for the supervision and the control of the workers and the helpers. அவங்க தான் எம்ப்ளாயர், அதாவது செக்ஷன் 2 சப் கிளாஸ் எஃப்ல வந்துட்டு எம்ப்ளாயருக்கான டெஃபினேஷனும் இந்த ஆக்ட்ல கொடுத்துருப்பாங்க. அதுல வந்துட்டு எந்தெந்த பர்சன்ஸ் அண்ட் அத்தாரிட்டிஸ் வந்துட்டு சூப்பர்விஷனுக்காக சூப்பர்விஷன் ஆஃப் த ஒர்க்கர்ஸ் அண்ட் ஹெல்பர்ஸ்க்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டேட் கவர்மெண்ட், அவங்க வந்து எம்ப்ளாயர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜட்மெண்ட்ல ரூல் பண்ணியிருப்பாங்க. கடைசியில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, they are actually eligible and முன்னாடி சொன்ன மாதிரி அந்த அப்ரோப்ரியேட் அத்தாரிட்டி வந்துட்டு இவ்வளோ ரெனூமரேஷன் கிராச்சுட்டி வந்துட்டு உங்களுக்கு போய் சேரணும்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது வந்துட்டு போய் சேரணும். அது மட்டும் இல்லாம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% போட்டு ஜட்மெண்ட் பாஸ் பண்ணியிருப்பாங்க. தட்ஸ் ஆல். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. கிளியர் மேடம். இதுல என்ன ஒரே ஒரு சின்ன கிளாரிபிகேஷன்னா, இது வந்து டீம்டு டு பி வேஜஸா தான் எடுத்துக்கிறாங்க, ஆக்சுவல் வேஜஸா டிக்ளேர் பண்ணல, அப்படிதானே மேடம்? இல்ல, ஆக்சுவலி அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி அவங்க ஆர்குமெண்ட் வந்துட்டு ஹானரரியம் அப்படின்ற மாதிரி, ஏன்னா கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட் இருக்கும். இதுல ஆக்சுவலி அவங்க வந்துட்டு டீம்டுன்னு சொல்லல, அவங்க வேஜஸாவே கன்சிடர் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு ஃபுல் டைம் ஜாப் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க பண்ற ஜாபுக்கான ஊழியமா தான் இதை வந்துட்டு தராங்க இல்லையா, கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் தராங்கல்ல, அதனால டீம்டு இல்ல, ஆக்சுவலி அவங்க வேஜஸாவே கன்சிடர் பண்ணிருப்பாங்க. ஓகே மேடம், தேங்க்யூ. மேம், எனக்கு ஒரு டவுட். இந்த ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா அண்ட் அதர்ஸ், இந்த அமீர் அண்ட் அதர்ஸ் இருக்குல்ல, அந்த கேஸ்ல வந்து அங்கன்வாடி வந்து சிவில் போஸ்ட் கிடையாதுன்னு சொல்றாங்களா? ஆமா மேம், அப்படிதான் சொல்லிருப்பாங்க. அப்போ இந்த கேஸ்ல வந்து அங்கன்வாடி வந்து சிவில் போஸ்ட்னு சொல்றாங்களோ? இல்ல சிவில் போஸ்ட்னு சொல்லல அவங்க. அதுல என்ன ஆக்சுவலி வந்துட்டு இந்த கேஸ்ல வந்து அவங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னா, அந்த கொஸ்டின் வந்து இதுக்கு அப்ளையே ஆகாதுங்கிற மாதிரிதான் கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா இது வந்துட்டு நம்ம முக்கியமா என்ன பார்க்கணும்னா, இந்த அங்கன்வாடி சென்டர்ஸ் வந்துட்டு அந்த டெஃபினிஷனுக்குள்ள இருக்க அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வார்த்தைக்கு அடியில வருதா இல்லையா அப்படிங்கறதா நம்ம கொஸ்டினே. ஸோ வந்துட்டு சிவில் போஸ்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க தேவையில்ல. ஆனாலும் இவங்க என்ன அப்சர்வ் பண்ணிருப்பாங்கன்னா, 2013க்கு அப்புறம் இது வந்துட்டு ஒரு ஸ்டாச்சுட்டரி ரெகக்னைசேஷனாவே வந்துருச்சு. ஸோ வந்து இதை வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு அடியில வந்து சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க.
ஓகே மேம், இன்னொரு டவுட்டு. இந்த எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட்னு செக்ஷன் 2B சொன்னீங்கல்ல, அது எந்த ஆக்ட்ல? பேமெண்ட் ஆஃப் கிராச்சுட்டி ஆக்ட் மேம். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, சூப்பர் காவ்யா. இப்போ அவங்க ப்ரெசென்ட் பண்ண இந்த கேஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கும் பட்சத்தில் கேட்கலாம், இல்லைனா நம்ம நெக்ஸ்ட் கேஸ்க்கு போகலாம். கிளியர் சார். ஓகேண்ணா. ஸோ தேங்க்யூ காவ்யா. நெக்ஸ்ட் கேஸ் நான் தான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ ஐ வில் ப்ரெசென்ட் மை ஸ்கீம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னோடய ஸ்க்ரீன் தெரியும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேஸ் என்னென்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வெர்சஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ். இந்த கேஸ் முழுமையாக எதை ரிவால்வ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, ரெண்டு விதமாக வந்து டேக்ஸ் டிடெக்ட் ஆகும். ஒன்று வந்து லைக் டேக்ஸ் யார் ஒரிஜினல் இன்கம் யார் நமக்கு தராங்களோ அண்டர் த ஹெட்ஸ் ஆஃப் சேலரிஸ், நமக்கு சேலரி மூலயமா யாராவது ஒருத்தவங்க இன்கம் தராங்க இல்லைங்களா, அவங்க நம்மளோட எம்ப்ளாயர். அந்த எம்ப்ளாயர் ஒரு ப்ரீவியஸ் இயரோடைய அந்த மொத்த ஆவரேஜ் அமௌண்ட் எவ்வளவோ ப்ரீவியஸ் இயர் நம்மளுக்கு கால்குலேட் பண்ணுவாங்க எப்பயுமே இன்கம் டேக்ஸ் டிடெக்ட் பண்ணும்போது. அந்த ப்ரீவியஸ் இயரோடைய மொத்த இன்கமோடைய ஆவரேஜ் எவ்வளவோ அதை வந்து அந்த சேலரின்ற அந்த ஹெச்ல யார் நமக்கு தராங்களோ அந்த எம்ப்ளாயரே வந்து டிடெக்ட் பண்ணணும் ப்ரீவியஸ் இயருக்கு. ஸோ இதை வந்து டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, டிடிசின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த டிடிசியில் சில விஷயத்தெல்லாம் வந்து எக்ஸாம் பண்ணிடுவாங்க, எக்ஸாம் பண்ணப்பட்டிருக்கு அண்டர் த செக்ஷன்ஸ். அதை நம்ம கீழே பார்ப்போம். அதில் ஒன்று என்னன்னா, லீவ் ட்ராவல் கன்செஷன். அதாவது முக்கியமாக இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாருமே வெளியில் இந்தியாவுக்குள்ளார லீவில் ட்ராவல் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய அந்த அமௌண்ட் இருக்குது இல்லைங்களா, லைக் தே வில் ஸ்பெண்ட் சம் மணி, அந்த மணியை வந்து அவங்க ரீஇம்பர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அமௌண்ட் வந்து எல்டிசின்னு சொல்கிறாங்க, லீவ் ட்ராவல் கன்செஷன். இந்த லீவ் ட்ராவல் கன்செஷன் அமௌண்ட்டை வந்து டிடிசி பண்ண மாட்டாங்க. என்னன்னா, டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த சோர்ஸ்லேருந்து டிடெக்ட் அந்த இதுக்குள்ள இது வராது. இட்ஸ் லைக் எக்ஸம்ஷன். எல்டிசி வந்து டேக்ஸ் பண்ணப்படாது, சோர்ஸோடைய மொத்த அமௌண்ட்லேருந்து டேக்ஸ் பண்ணப்படாது. ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்க லீவ் எல்டிசிக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ, லீவ் ட்ராவல் கன்செஷனுக்காக ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ, அந்த அமௌண்ட் வந்து டேக்ஸபிள் கிடையாது. ஸோ இதுதான் வந்து இட்ஸ் லைக் ஒரு அண்டர் ப்ரொவிஷன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு பேசிக் விஷயம் இதுதான். ஸோ இப்போ இந்த எல்டிசியில் நம்ம லீவ் மூலயமா போகிறோம், லைக் வெக்கேஷனில் போகிறது இல்லை சுற்றி பார்க்கறதுல சில கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் லைக் ஸ்டேட் பேங்கோட இந்த பர்டிகுலர் கேஸில் என்ன நடக்கும்னா, ஸ்டேட் பேங்கோடைய சர்வன்ட்ஸ் எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, தே ஹாவ் ட்ராவல் டு ஃபாரின் கண்ட்ரிஸ். இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை எல்டிசி கீழே லைக் எக்ஸம்ஷன் வாங்க முடியுமா அப்படின்றது ஒன்று. லைக் அண்டர் செக்ஷன் 10 நமக்கு தெரியும், இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1962ல் தேர் ஆர் வேரியஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸம்ஷன்ஸ். லைக் அக்ரிகல்ச்சரல் பர்பஸ்க்குலாம் நம்ம எக்ஸம்ஷன் ஆகும். ஸோ அந்த மாதிரி எல்டிசியும் ஒரு எக்ஸம்ஷனாக இருக்குது. ஸோ இந்த எல்டிசி எக்ஸம்ஷனுக்கு கீழே ஒன்ஸ் எ சர்வெண்ட் ட்ராவல் டு அ ஃபாரின் கண்ட்ரி தே வில் பி எக்ஸம்டட் ஆர் நாட்ன்றது தான் மெயினான கொஷின். ஸோ நம்ம கேஸ்குள்ளார் போயிடலாம். இந்த கேஸில் என்ன நடக்கும்னா, டேக்ஸ் வந்து அதான் சோர்ஸ்லேருந்து சேலரிஸ்ன்ற ஒரு ஹெட்டுக்கு கீழே நம்ம சேலரிஸ் போடக்கூடிய அந்த எம்ப்ளாயர் வந்து சோர்ஸ் ஆஃப் த இதுலேருந்து வரனால தே ஹாவ் டு டிடெக்ட் த டேக்ஸ் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர், அந்த ஆவரேஜ் அமௌண்ட்லேருந்து டேக்ஸ் டிடெக்ட் பண்ணணும் அப்படின்றது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்டேட் பேங்க் தான் வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா டேக்ஸ் டிடெக்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் அவங்க டேக்ஸ் டிடெக்ட் பண்ணலை. எதுக்கு டிடெக்ட் பண்ணலை அப்படின்றது ஸ்டோரி, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸருடைய ஸ்டோரி என்னன்னா, இவங்களோட எம்ப்ளாயர் எல்டிசி கீழே போயிருக்காங்கன்னு சொல்லி எக்ஸம்ஷன் பண்ணிட்டாங்க. யாரு? ஸ்டேட் பேங்கே. ஸ்டேட் பேங்க் என்ன சொல்லுதுன்னா, எல்டிசி கீழே இந்த அமௌண்ட்லாம் அவங்களுக்கு எக்ஸம் பண்றோம், அதனால நாங்கள் அந்த டேக்ஸ் பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் என்ன சொல்றாருன்னா, தே ஹாவ் டிராவல் டு ஃபாரின் கண்ட்ரிஸ். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த எக்ஸம்ஷனுக்கு கீழே இது வராது. ஸோ நீங்கள் டேக்ஸ் பிடிச்சிருக்கணும். ஸ்டேட் பேங்க் வந்து டேக்ஸ் பிடிக்காததுனால அவங்க டிஃபால்ட் அசஸியாக ஆயிட்டாங்க. ஸோ அதனால ஸ்டேட் பேங்க்குக்கு அகெயின்ஸ்டா வந்து லைக் தேர் இஸ் அ செக்ஷன், நான் உங்களுக்கு கீழே சொல்றேன், தேர் இஸ் அ டியூட்டி ஆஃப் த எம்ப்ளாயர் டு டிடெக்ட் த டேக்ஸ் அட் த சோர்ஸ். ஸோ அந்த டியூட்டியை வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால ஸ்டேட் பேங்க்குக்கு அகெயின்ஸ்டா அந்த ப்ரொசீடிங் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டேட் பேங்க் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இன்கம் டேக்ஸ் அப்பல்லட் ட்ரிபுனலில் கேஸை கண்டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்பல்லண்ட் அசஸி யாருன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான். ஏன்னா அவங்க தான் வந்து எம்ப்ளாயர். இந்த பர்டிகுலர் கேஸில் தே ஹாவ் டு டிடெக்ட் த டேக்ஸ் அட் சோர்ஸ். ஆனால் அவங்க
டேக்ஸ் வந்து டிடெக்ட் பண்ண கிடையாது. தே தாட் தட் இட் வில் பி எக்ஸம்டட் அண்டர் தி எல்டிசி. ஆனால் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸோடைய ஸ்டோரி என்னன்னா இட் இஸ் நாட் எக்ஸம்டபிள். ஓகேங்களா, அப்படின்றது தான். ஸோ ஐடிஐடிலையும் வந்து எஸ்பிஐயோட கேஸ் வந்து டிஸ்மிஸ் ஆகிடுது. தென் டெல்லி ஹைகோர்ட்டோடைய டிவிஷன் பெஞ்சுக்கு அப்பீல் வருது. அங்கேயுமே வந்து தே அப்ஹெல்ட் ஐடிஐடி ஆர்டர், அதாவது இன்கம் டேக்ஸ் அப்பீலேட் ட்ரிபுனலோடைய ஆர்டரை வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா அப்ஹெல்ட் பண்ணிடுறாங்க. ஹென்ஸ் இட் கேம் பிஃபோர் தி சுப்ரீம் கோர்ட். இப்போ மெயினான இஷ்யூ என்னவா இருக்குன்னா லைக் இந்த பர்டிகுலர் கேஸில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் இன் டிஃபால்ட். அவங்க வந்து நாட் டிடெக்டிங் த டேக்ஸ் அட் சோர்ஸ். அவங்க வந்து டேக்ஸ் அட் சோர்ஸில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிடிசியில் அவங்க டிடெக்ட் பண்ணலையா வைல் ரிலீசிங் த பேமெண்ட் ஃபார் த எம்ப்ளாயீஸ் எல்டிசிக்கு பேமெண்ட் ரிலீஸ் பண்ணும்போது. ஏன்னா அவங்க பண்ணியிருக்கணும்னு சொல்லி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் சொல்கிறேன். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்டிசினா என்ன, டிடிசினா சொல்லியிருப்பேன், டேக்ஸ் டிடெக்டட் அட் சோர்ஸ். டிடிஎஸ்ன்னு நினைக்கிறேன் அது, TDS. LTCனா லீவ் டிராவல் கன்செஷன். ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் there is a duty on the employer. அது செக்ஷன் 192 class 1 ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961ல சொல்கிறாங்க. டியூட்டி டு டிடெக்ட் இன்கம் டேக்ஸ் on the amount payable at average rate. அப்போ என்னன்னா ஒரு ப்ரீவியஸ் இயரோடைய மொத்த வருமா அந்த அசஸ்மெண்ட் பார்க்கும்போது அதோடைய ஆவரேஜ் ரேட் அவங்க சேலரிஸ் கீழே தரதுல அந்த ஆவரேஜ் அமௌண்ட் வந்து அவங்க டேக்ஸாக டிடெக்ட் பண்ணணும் எவ்ரி எம்ப்ளாயர். ஸோ அது 192ல ஒரு டியூட்டியாக இருக்குது. இப்போ அது ஃபெயில் ஆகிட்டாங்க, அவங்க டிடெக்ட் பண்ணலன்னா லைக் இன் திஸ் கேஸ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்கள 201ல அவங்களுடைய கான்சிக்வன்சஸ் என்னென்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தே வில் பி கன்சிடர்ட் அஸ் அண்ட் டீம்டு டு பி அன் அசஸி இன் டிஃபால்ட். ஸோ பணம் வாங்குறவரு ஒழுங்காக டேக்ஸ் கட்டலைன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா அசஸி இன் டிஃபால்ட் சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இந்த கேஸில் இட்ஸ் லைக் அவங்க கட்டலைன்னா இல்லை, எனி ப்ரொசீடிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சுனாலே தே வில் பி கன்சிடர்ட் அஸ் அன் அசஸி. ஐடி ஒன்ஸ் நம்ம ஃபைல் பண்ணிட்டாலே ஈவன் தோ நம்ம நோ இன்கம்னு சொன்னாலுமே அசஸின் தான் நம்ம கருத்தில் கொள்கிறோம். ஸோ இந்த கேஸில் ஹூஎவர் 192ல அந்த எம்ப்ளாயருக்கு இருக்கக்கூடிய அந்த டியூட்டியை இன்ஃப்ரிஞ்ச் பண்ணுறாங்களோ தே வில் பி கன்சிடர்ட் அஸ் அண்ட் டீம்டு டு பி அன் அசஸி இன் டிஃபால்ட் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 201ல சொல்கிறாங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செக்ஷன் 10ல வேரியஸ் எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது. அதில் செக்ஷன் 10 class 5 இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961ல எனி பேமெண்ட் ரிசீவ்ட் ஆஸ் அன் எல்டிசி அது என்னவா கருதப்படுதுன்னா, ஒன்று அந்த எல்டிசி பேமெண்ட்டை சொல்கிறாங்க எனி கன்செஷன் ரிசீவ்டு பை த எம்ப்ளாயி தனக்குன்னு வர அந்த பணமாவோ அல்லது ஃபார் ஹிஸ் ஃபேமிலி அவங்க குடும்பத்துக்காக எனி பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் குழந்தை குட்டி இந்த மாதிரி ஒய்ஃப் இவங்க யாருக்காக அந்த பேமெண்ட் செலவிடப்பட்டாலுமே தட் வில் பி கன்சிடர்ட் அஸ் அண்ட் லீவ் டிராவல் கன்செஷன். அந்த லீவ் டிராவல் கன்செஷன் வந்து என்னன்னா தட் அமௌண்ட் குட் நாட் பி கம்ப்யூட்டட் அஸ் அண்ட் டோட்டல் இன்கம். அப்போ டோட்டல் இன்கம் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர்லேருந்து இந்த எல்டிசி அமௌண்ட்டை வந்து விட்டுருவாங்க, மீதி இருக்க அமௌண்ட்டுக்கு தான் டேக்ஸ் டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் எல்டிசி 10 class 5ல எக்ஸம்ஷன்றது நமக்கு தெளிவாக தெரியுது. இப்போ அதே மாதிரி 2B ஆஃப் த ஐடி ரூல்ஸ் 1962ல பார்த்தோன்னா there are some kind of additional information LTC கன்செஷனை எப்படி அவைல் பண்ணலான்றதுக்காக அடிஷ்னல் ரூல்ஸ் வந்து ஐடி ரூல்ஸ் 1962ல சொல்லியிருப்பாங்க. லைக் ஒரே நிமிஷம், ஐ வில் ஷோ திஸ். ஸோ கண்டிஷன்ஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் செக்ஷன் 10 class 5ன்னு சொல்லி ஐடி ரூல்ஸில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு நம்ம பார்த்தோன்னா அதில் பாருங்கள், இந்த அமௌண்ட் எக்ஸம்டட் அண்டர் 10 class 5 on leave to any place in India. அப்போ they should leave to any place in India. இதுலேயே தெளிவாக இருக்குது என்னென்னா அவங்க இன் இந்தியாவுக்குள்ளார தான் அந்த ட்ராவல் ஆல்ரெல்ஸ் அந்த லீவ் வந்து அவங்க பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் we have to ascertain whether the LTC இந்த பர்டிகுலர் கேஸில் ஃபேக்ட்ஸில் இருக்கிற இந்த எல்டிசி அசஸ் பண்ணுறது கரெக்டாக தப்பா, லைக் எக்ஸம்ஷன் வருமா வராதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ரெண்டு விஷயம் என்ன நடந்திருக்கும்னா, நிறைய பேர் வந்து இந்த சர்க்கியூட் ரூட் வந்து பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு இந்தியாவுக்குள்ளாரே எங்கேயாவது இன்னொரு இடத்துக்கு போயிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிருப்பாங்க, அதுக்கப்புறம் திரும்ப இந்தியாவில் வேறு ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு டெஸ்டினேஷனாக வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இந்தியாவில் ஆரம்பித்து இந்தியாவிலே முடிச்சுட்டேன், ஸோ எனக்கு எல்டிசி தரணும், எல்டிசி எக்ஸம்ஷன் வேணும். ஸோ அதுதான் வந்து மெயின் கண்டெஸ்டிங்காக இருக்கும் இந்த பர்டிகுலர் கேஸில். ஸோ இந்த மாதிரி ஆரம்பித்த இடமும் முடித்த இடமும் இந்தியாவுக்குள்ளாரே இருந்தாலும் ஃபாரின் கண்ட்ரியோடைய விசிட் இருந்திருக்கும். இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இந்தியாவுக்குள்ளார ட்ராவல் பண்ண அந்த ஷார்ட்டஸ்ட் ரூட் இல்லைனா நான் போயிட்டு வந்தேன் அந்த ஷார்ட்டஸ்ட் ரூட்டுக்கு எனக்கு எக்ஸம்ஷன் தாங்க, எனக்கு முழுமையான அமௌண்ட் தர தேவையில்லை, இதில் எது ஷார்ட்டஸ்ட் ரூட்டோ அதை தான் நான் கிளைம் பண்ணுறேன். ஏன்னா முக்கியமான விஷயம், எல்டிசி அவைல் பண்ணுறதுக்கு ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்குது. எல்டிசி இஸ் நாட் ஃபாரின் ட்ராவல் மீன்ஸ்
The travel must be done from one designated place in India. அதாவது ஒரு இடத்துல இருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி வித்தின் இந்தியா another designated பிளேஸ்ல நீங்க நிறுத்தணும். ஸோ இதுதான் எல்டிசியோட கன்செஷனுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு முதல் கண்டிஷன். இப்போ நீங்க ஃபாரின் விசிட் நடத்திருந்தீங்கன்னா ஸோ யூ வில் நாட் கெட் எனி எக்ஸம்ஷன் அண்டர் எல்டிசி 10 class 5ல வராதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி லீவ் டிராவல் கன்செஷன் இஸ் கிவன் ஃபார் த ஷார்டஸ்ட் ரூட். இப்போ நான் என்ன பண்றேன்னா சென்னையிலேருந்து மதுரை போகிறதுக்கு இருக்கக்கூடிய ஷார்ட்டஸ்ட் ரூட்டை நான் விட்டுட்டு சென்னையிலேருந்து காஷ்மீர் போயிட்டு காஷ்மீர்லேருந்து மதுரைக்கு வரேன்னா திஸ் வில் நாட் பி கன்சிடர் அஸ் அன் ஷார்ட்டஸ்ட் ரூட். அப்போ இந்த மாதிரியான ட்ராவலுக்கு இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பெண்டிச்சரை நீங்கள் எல்டிசியில் எக்ஸம்ஷன் வாங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ட்ராவல் பண்ண அந்த ஒன் டிசைக்னேட்டட் பிளேஸ் டு அனதர் டிசைக்னேட்டட் பிளேஸ்க்கு இருக்கக்கூடிய ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸை தான் நீங்கள் எல்டிசியில் எக்ஸம்ஷன் வாங்குறதுக்கான அந்த அமௌண்ட்டை நீங்கள் எக்ஸம்ஷன் வாங்க முடியும். இப்போ ஆனால் நம்ம ப்ரெசென்ட் கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இவ்வளோ தூரம் சுற்றிட்டு வந்தாலும் ஷார்ட்டஸ்ட் ரூட் இது ரெண்டுத்துக்கு என்ன இருக்கோ அதை தான் நாங்கள் கிளைம் பண்ணுறோம், அந்த கிளைமிங்க்கு நீங்கள் எக்ஸம்ஷன் தாங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தாலே நமக்கு வந்து என்ன ஆயிடுதுன்னா அதையே ஃபுல்ஃபில் பண்ணல. ஏன்னா ஒன்ஸ் யூ என்டர்ட் அ ஃபாரின் கண்ட்ரி தென் யூ வில் நாட் கெட் அன் எக்ஸம்ஷன் அண்டர் எல்டிசின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் அப்சர்வ் பண்ணுறாங்க. இட் வாஸ் அ கன்குவரிங் அப்சர்வேஷன். ஐடிஐடியோடைய ட்ரிபுனல்ல இருந்து டிவிஷன் பெஞ்ச் ஆஃப் த ஹைகோர்ட் வரைக்கும் அதுதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ப்ரெசன்ட் கேஸில் ஷார்ட்டஸ்ட் ரூட்டுன்றதுக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஃபாரின் பிளேஸை வந்து நீங்கள் டச் பண்ணனாலேயே எல்டிசியோட எக்ஸம்ஷனுக்குள்ளார வரவே முடியாது அப்படின்ற மாதிரி அசர்டைன் பண்ணியிருப்பாங்க கோர்ட். ஸோ இப்போ பர்பஸ் ஆஃப் த எல்டிசி என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். எதுக்காக இந்த எல்டிசி இருக்கு அப்படின்னு சொல்லி கோர்ட்டை அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா டு எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாயுமே டு கெயின் சம் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர் பை டிராவலிங் இன் திஸ் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி. அப்போ இந்தியா மாதிரியான ஒரு பரந்துவிரிந்த இந்த பன்மடங்கு கல்ச்சர் கொண்ட இந்த சமூகத்தில் இந்த நாட்டில் நீங்கள் மற்ற கல்ச்சரோட இருக்கக்கூடிய அந்த லேண்டை நீங்கள் வந்து பார்க்கும்பொழுது போகும்பொழுது விசிட் பண்ணும்போது உங்களுக்கு இந்தியன் கல்ச்சரை பற்றின பெர்ஸ்பெக்டிவ் வைடர் ஆகும். ஸோ இந்தியன் சிவில் சர்வெண்ட்டாக கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த பெர்ஸ்பெக்டிவை வளர்த்துக்கிறது ரொம்ப தேவைன்றனால தான் எல்டிசியோடைய எக்ஸம்ஷனே இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி 6th பே கமிஷன்ல இந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. வெதர் த எல்டிசி எக்ஸம்ஷன் ஷுட் பி கிவன் டு அ ஃபாரின் விசிட் ஆர் நாட் அப்படின்னும் போது 6th பே கமிஷன் ஸ்ட்ரைட் ஜாக்கெட்டை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. வாட் தே கேவ் அவங்களுடைய அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரீசனா ஒரு ஃபாரின் டிராவல் நீங்கள் பண்ணுறது மூலயமா 2 விஷயம் நமக்கு அடிப்படுது. ஒன்று இந்த பேசிக் எல்டிசியோட எக்ஸம்ஷன் எதுக்காக கொடுக்கப்பட்டது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியன் கல்ச்சரை பற்றி புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். நீங்கள் ஃபாரின் டிராவல் பண்ணி நீங்கள் என்ன இந்தியன் கல்ச்சரை புரிஞ்சுக்க போறீங்க ஒன்று. ரெண்டாவது இந்த எல்டிசிக்காக ஒதுக்கப்பட்ட அமௌண்ட்டுன்றது இப்போ நீங்கள் ஃபாரின் கல்ச்சரை நீங்கள் அசஸ் பண்ணுறீங்க இல்லை ஃபாரின் கண்ட்ரிக்கு போறீங்கன்னும் போது தட் கைண்ட் ஆஃப் அதுக்காக செலவிடப்படக்கூடிய அந்த எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது ரொம்ப அதிகமாக போகும் விச் திஸ் ஸ்கீம் கேன் நாட் கான்ட்ரிபியூட். ஸோ 2 விஷயத்த 6th பே கமிஷன் அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. சேம் தான் ஐடிஐடியுமே திரும்பவும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பர்பஸ் ஆஃப் த எல்டிசி இதெல்லாம் பார்த்தா நமக்கு என்ன தெரிய வருதுன்னா இந்த ப்ரெசன்ட் கேஸில் அந்த எம்ப்ளாயீஸ் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்க அவங்க வந்து ஃபாரின் கண்ட்ரி விசிட் பண்ணிட்டு திரும்ப இந்தியன் கண்ட்ரி விசிட் பண்ணிட்டு லைக் இந்த சர்க்கிள் அடிச்சிருக்காங்க இல்லைங்களா, இது வந்து எல்டிசி எக்ஸம்ஷன்ஸ்குள்ளார வராது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் அப்ஹெல் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன அந்த 2 காரணம் தான். ஒன்று வந்து இவங்க ப்ரொவைட் பண்ண ஷார்ட்டஸ்ட் ரூட் இல்லை, அது செகண்ட் கண்டிஷன் தான். ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் இருக்கக்கூடியது தே ஹேவ் நாட் ஒன்லி டிராவல் வித் இன் இந்தியா பட் தே டிராவல் ஆர் தே ஜேர்னி இன்வால்வ் எ ஃபாரின் லெக் ஆஸ் வெல். அதாவது ஃபாரின் கண்ட்ரியும் அவங்க விசிட் பண்ணியிருக்காங்க. த்ரூஅவுட் த ப்ராசஸ்ல அங்கேயும் சுற்றி பார்த்துட்டு இங்கேயும் வந்து இந்தியாவையும் சுற்றி பார்த்தேன்னு சொல்லி இவங்க சொல்லக்கூடிய இந்த கன்டென்ஷன் வந்து ராங். இப்போ ஏதாவது ஒரு அசஸ்மெண்ட் ஒரு எம்ப்ளாயர் வந்து ஒரு போனஃபைட் மிஸ்டேக் பண்றாருன்னா இட் குட் பி கண்டோனபிள். ஆனால் இந்த எல்லா ஃபேக்ட்ஸுமே வந்து இட்ஸ் நாட் லைக் எனி கொஸ்டின் ஆஃப் லா இன்வால்வ்டு கிடையாது. நம்ம ரூல்ஸ்லாம் பார்த்தோம். இப்போ 2Bயோட ரூல்ஸ் பார்க்கும்போது நமக்கு தெரியுது இட் இஸ் வித்தின் இந்தியான்னு தெளிவட்டமாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில எல்லாமே வந்து எஸ்பிஐக்கு முன்னாடி தெளிவாக இருந்த பொழுதுமே தே ஹேவ் லைக் போனஃபைட்லேயே அவங்க மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, அசஸ்மெண்ட் எடுக்கல, எல்டிசி எக்ஸம்ஷன் தப்பாக தந்துட்டாங்கன்னு சொல்லி சொல்ல முடியாது. இட் வாஸ் நாட் எ போனஃபைட் மிஸ்டேக். இட் லைக் எ கம்ப்ளீட் லைக் அவங்க இதை தெரியாமல் பண்ணதா சொல்ல முடியாது. அவங்க எந்த ஒரு இக்னோரன்ஸுமே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களோட எம்ப்ளாயீஸ் வந்து எங்கே ட்ராவல் பண்ணியிருக்காங்க பண்ணலன்னு அவங்களுக்கு தெரியலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எக்ஸம்ஷன் கேட்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயம். ஃபேக்ட்ஸ் எல்லாமே எவ்ரிதிங் வாஸ் பிளேஸ்ட் பிஃபோர் திஸ் எஸ்பிஐ. ஸோ அவங்க டிடெக்ட் பண்ணாமல் இருந்தது இட் இஸ் அ வயலேஷன் ஆஃப் த டியூட்டி அண்டர் 192 செக்ஷன் அண்ட் தே வில் பி கன்சிடர்ட் அஸ் அன் அசஸி இன் டிஃபால்ட் அண்டர் செக்ஷன் 201 அப்படின்னு சொல்லி இந்த கேஸில் வந்து அப்ஹெல் பண்ணியிருப்பாங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த கேஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, எல்டிசி எக்ஸம்ஷனில் ஃபாரின் விசிட் நடந்துருந்துச்சுன்னா வாங்க முடியாது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், அவ்வளோதான். சரி, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கேட்கலாம்.
கிளியர். ஸோ அப்போ வந்து அவங்க டிடிஎஸ் இதுக்குள்ளார வந்துருவாங்க, ஆம்பிட்குள்ளார வந்துருவாங்க. டிடிஎஸ் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஆமாங்க சார், ஆமாம். அவங்க டேக்ஸ் டிடெக்டட் சோர்ஸ்குள்ளார வந்துருவாங்க. இதில் எல்டிசி கிளைம் பண்ண முடியாது. தேங்க்ஸ். ஓகே, வேறு யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம். இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் சிவில் கிரிமினல் இல்லாமல் ஸ்பெஷல் லாஸ் ஓரியன்டாக இருக்குது. ஸோ கண்டினியூ பண்ணுறது லைக் உங்களோட டச்சில் இருக்க கொஞ்சம் கஷ்டம்னாலும் ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் கேஸ் போயிடலாம். கிளியர் சார், போகலாம். நெக்ஸ்ட் போவோம். நெக்ஸ்ட் ஹரிணி இருக்கீங்களா? ஸ்கிரீன் தெரியுதா எல்லாருக்கும்? தெரியுது ஹரிணி, யூ கேன் கேரி ஆன். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு நான் எடுக்க போற கேஸ் என்ன அப்படின்னு, நான் டிஸ்கஸ் பண்ண போற கேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோபல் எஜுகேஷன் சொசைட்டி வர்சஸ் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ். ஸோ இந்த கேஸ் எந்த பேசிக்லி அகைன் இன்கம் டேக்ஸ் ரிலேட்டட் கேஸ் தான் மறுபடியும். ஸோ இது கேஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி பிரீஃபா என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம்ன்றத சொல்லிடுறேன். செக்ஷன் 215 ஆஃப் இன்கம் டேக்ஸும் செக்ஷன் 10 சப்செக்ஷன் 23C அண்ட் கிளாஸ் 6, அதோட கிளாஸ் 6 தான் நம்மளுக்கு ரொம்ப ரெலவென்ட். ஸோ 215ல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, 215ல சேரிட்டபிள் பர்பஸை டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அந்த சேரிட்டபிள் பர்பஸ்ல எஜுகேஷனும் இன்க்ளூடட் அப்படின்றது டெஃபினேஷன்ல தெளிவா போட்டிருக்கும். செக்ஷன் 10 சப்செக்ஷன் 23C அண்ட் கிளாஸ் 6ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனோ யூனிவர்சிட்டியோ அது வந்து முழுக்க முழுக்க வெறும் எஜுகேஷனல் பர்பஸஸ்க்காக அண்ட் ப்ராஃபிட்காக இல்லாம எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்கப்படும். ஏன்னா 215ஓட டெஃபினிஷன் படி எஜுகேஷன் இஸ் அ சேரிட்டபிள் பர்பஸ். ஸோ இதுதான் நம்மளோட மெயின் ப்ரொவிஷன்ஸ் இன்னைக்கு டிஸ்கஷனுக்கு. இந்த ப்ரொவிஷன்ல வந்து ஒரு 2 இம்பார்ட்டன்டான ப்ரொவைசோஸும் இருக்கு. நம்மளுக்கு ரெலவென்டான ப்ரொவைசோஸ் இந்த 2 ப்ரொவைசோ தான். ஸோ என்ன அப்படின்னா, இந்த டாக்ஸ் எக்ஸம்ஷன், அதாவது எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு கொடுக்கப்படுற டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் நம்ம வந்து அவைல் பண்ணணும் அப்படின்னா, அந்த சொசைட்டியோ இல்ல ட்ரஸ்டோ இல்ல இன்ஸ்டிடியூஷனோ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பிரிஸ்கிரைப் அத்தாரிட்டி சஜஸ்ட் பண்ணிருப்பாங்க இந்த ஆக்ட் கீழ. அந்த பிரிஸ்கிரைப் அத்தாரிட்டி அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுங்க, நாங்க வந்து எஜுகேஷனல் பர்பஸஸ்க்கு மட்டும்தான் டீல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்ரோச் பண்ணுவாங்க. அப்படி அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணப்போ அந்த பிரிஸ்கிரைப் அத்தாரிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து சர்டன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அது வந்து இன்க்ளூடிங் ஆடிட், அவங்க ப்ரீவியஸ் ஃபைல் பண்ண அவங்க அக்கௌண்ட்ஸா கூட இருக்கலாம். இது எல்லாத்தையும் அவங்க அனலைஸ் பண்ணி உண்மையிலேயே இவங்க வந்து சொல்ற மாதிரி எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன் ரன் ஆகுதா இல்லையா, ஜென்யூனா தான் இவங்க ஃபைல் பண்ணிருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு எல்லாமே கம்ப்ளை பண்றாங்க, எல்லா ரெக்குவயர்மெண்ட்ஸையும் இவங்க கம்ப்ளை பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன் வந்து அந்த பிரிஸ்கிரைப் அத்தாரிட்டி கொடுப்பாங்க. இன்னொரு விஷயம், இது வந்து ஒரு ப்ரொவைசோ. இன்னொரு ப்ரொவைசோ, ரெலவென்டான ப்ரொவைசோ இன்னைக்கு நம்மளுக்கு என்ன அப்படின்னா, சப்போஸ் இந்த எஜுகேஷனல் ஆக்டிவிட்டிக்கு இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்டோ இல்ல இன்ஸ்டிடியூஷனோ ரன் பண்ணும்போது சைட்ல வந்து ஒரு பிசினஸ் மூலமா நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் வருது அப்படின்னா, இந்த ப்ராஃபிட் வந்து இன்கம் கால்குலேஷன் அப்போ இன்கம் டேக்ஸ் அசஸ்மெண்ட் அப்போ எக்ஸாம் பண்ணப்படணுமா இல்லையா அப்படின்றது ஒரு கேள்வி. அப்போ இந்த ப்ரொவைட்ஸ்ல என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, சப்போஸ் அந்த பிசினஸ் எந்த பிசினஸ்ல இருந்து இன்கம் வருதோ அது வந்து இஃப் இட் இஸ் இன்சிடென்டல் டு த எஜுகேஷனல் ட்ரஸ்ட். இப்போ வந்து நான் ஒரு ஸ்கூல் நடத்துறேன் அப்படின்னா, நான் ஸ்கூல் நடத்துறதுக்காக பசங்களை வந்து டூ அண்ட் ஃப்ரோ அவங்க வீட்ல இருந்து கூட்டிட்டு வர்றது ஸ்கூல் பஸ் நடத்துறேன், இல்ல நான் அவங்களுக்கு டெக்ஸ்ட் புக்ஸ் கொடுக்குறேன், இதுக்கெல்லாம் நான் ஏதோ காசு வாங்குறேன் அப்படின்னா, இதுல இருந்து எனக்கு ஏதாவது ஃபண்ட்ஸ் இன்கம் வந்து வாங்கி சர்ப்ளஸ் மிஞ்சிருச்சு அப்படின்னா இது வந்து will not be considered as a different business and இந்த இன்கம் வந்து டாக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா this is incidental to the main object that is education. ஆனா இதை தவிர்த்து நான் வேற ஏதாவது வெறும் கமர்ஷியல் பேசிஸ்ல ஒரு ட்ரேட் பேசிஸ்ல ப்ராஃபிட்காகவே மட்டும் நான் பண்ணேன் அப்படின்னா அதை வந்து டாக்ஸ் பண்ணப்படலாம் அப்படின்றத இந்த ப்ரொவைசர்ல சொல்லியிருப்பாங்க. சோ இப்போ எந்த டிலேவும் இல்லாம நான் டைரக்டா கேஸ்க்கு போறேன். கேஸ்க்கு போறதுக்கு கேஸ்ல வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இந்த நியூ நோபல் எஜுகேஷன் சொசைட்டி அப்பலன் சொசைட்டி வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக இன்கம் டேக்ஸ்
ஆக்ட் கீழே அப்ளை பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நாங்க ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட், நாங்க எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் நாங்க ஃபங்க்ஷன் பண்றோம், அதனால எங்களுக்கு எக்ஸம்ஷனும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஆனா இது ரெஃப்யூஸ் பண்ணப்பட்டிருக்கும். ஹைகோர்ட்ல போனப்போ ஹைகோர்ட்டும் இதை ரெஃப்யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஹைகோர்ட் வந்து 2 ரீசன் கொடுத்திருப்பாங்க ரெஃப்யூஸ் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா, நீங்க பண்ற ஆக்டிவிட்டி வந்து முழுக்க முழுக்க எஜுகேஷனல் ஆக்டிவிட்டி கிடையாது. ஃபர்ஸ்ட் இது. செகண்ட் வந்து நீங்க வந்து ஏபி சேரிட்டிஸ் ஆக்ட், அதாவது ஆந்திர பிரதேஷ், இந்த பேசிக்கலி இந்த சொசைட்டி வந்து ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு. இந்த ஆந்திர பிரதேஷ்ல வந்து ஒரு ஆக்ட் எனாக்ட் பண்ணியிருப்பாங்க. நேம்லி ஆந்திர பிரதேஷ் சேரிட்டபிள் அண்ட் ஹிந்து ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் என்டோமெண்ட்ஸ் ஆக்ட்னு சொல்லிட்டு. இந்த ஆக்ட் கீழே என்ன கண்டிஷன் போடப்பட்டிருக்கும் அப்படின்னா, அந்த ஸ்டேட்ல ஏதாவது ஒரு சேரிட்டபிள் பர்பஸ்க்கு ஏதாவது ஒரு சொசைட்டியோ இல்ல இன்ஸ்டிடியூட்டோ ட்ரஸ்டோ எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னா மேண்டேட்டரியா இந்த ஆக்ட் கீழே அவங்க ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணலன்னா பீனல் ப்ரொவிஷன்ஸும் இருக்கும். ஆனா இந்த அப்பலன்ட் சொசைட்டி வந்து இந்த ஆக்ட் கீழே அவங்க ரெஜிஸ்டரே பண்ணிருக்க மாட்டாங்க. சோ இதையும் ஒரு காரணமா காட்டி ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட் வந்து உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸம்ஷன் கிராண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்காக தான் அக்ரீவ்ட் அப்பலன்ட் சொசைட்டி சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்றாங்க. சோ இப்ப சுப்ரீம் கோர்ட்ல நம்ம வந்து கேஸ் டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி 2 பாயிண்ட் நம்ம நோட் பண்ணணும். சுப்ரீம் கோர்ட்ல இந்த கேஸ் வரும்போது என்ன ஆக்சுவல் பொசிஷன் ஆஃப் லா இருந்துச்சு, அதாவது ப்ரீவியஸ்லி டிசைடட் கேசஸ்ல இருந்து என்ன லா இருக்கு, டிசைட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 கேஸ் நம்மளுக்கு ரெலவெண்டா இருக்கும். என்ன கேஸ் பாத்தீங்கன்னா, அமெரிக்கன் ஹோட்டல் அண்ட் லாட்ஜிங் அசோசியேஷன் வர்சஸ் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ், அப்புறம் குவீன்ஸ் எஜுகேஷன் சொசைட்டி வர்சஸ் கமிஷன் ஆஃப் இன்கம் டாக்ஸ். இந்த 2 கேஸ்லயும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டெஸ்ட் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரிடாமினன்ட் ஆப்ஜெக்ட் டெஸ்ட், இதுதான் அப்ளை பண்ணி அந்த கேஸ்ல டிசைட் பண்ணிருப்பாங்க. அந்த கேஸ்லயும் எஜுகேஷனல் பர்பஸ்க்கு ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்காங்க அப்படின்ற மாதிரி வாதாடி இருப்பாங்க. அண்ட் அப்படி கண்டென்ட் பண்ணப்போ உண்மையிலேயே வந்து இவங்க எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தான் அவங்க ரன் பண்றாங்களா, எக்ஸம்ஷன் கிராண்ட் பண்ணணுமான்ற கேள்விதான் அங்கேயும் வந்திருக்கும். சோ அங்க என்ன பண்ணிருப்பாங்க, என்ன டெஸ்ட் அப்ளை பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒரு சொசைட்டியோ ட்ரஸ்டோ நம்மள அப்ரோச் பண்ணி வராங்க அப்படின்னா அவங்களோட பிரைமரி டாஸ்க், பிரைமரி ஆப்ஜெக்ட் வந்து எஜுகேஷன் சம்பந்தமா இருந்துச்சுன்னா அப்ப அவங்களுக்கு எக்ஸம்ஷன் கிராண்ட் பண்ணலாம். இன்சிடென்டலா, அதாவது ஒரு சைட்ல சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸா ரொம்ப இம்பார்ட்டண்டா இல்லாம ஒரு அன்ரிலேட்டட் டு எஜுகேஷன் அவங்க ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணா அது வந்து இட் வில் ஸ்டில் நாட் மேட்டர் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இது வந்து ஒன் மெயின் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எஸ்பெஷலி இந்த அமெரிக்கன் ஹோட்டல்ல சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நீங்க வந்து இன்கம் டாக்ஸ் ஆக்ட் கீழ வந்து எனக்கு எக்ஸம்ஷன் கொடுங்க, அப்ரூவல் கிராண்ட் ஆஃப் எக்ஸம்ஷனுக்காக கேட்க போகும்போது நீங்க வந்து அக்கௌண்ட்ஸ் ப்ராஃபிட் எல்லாம் வருதா இல்லையான்னு பார்க்க கூடாது. நீங்க அந்த சொசைட்டி வந்து எந்த ஆப்ஜெக்ட்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்கன்னு மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்றதையும் அந்த கோர்ட்ல சொல்லியிருப்பாங்க, அந்த கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. இப்போ இதெல்லாம் சரியான லாவா இல்லையா அப்படின்றத ரீவிசிட் பண்ணிருப்பாங்க இந்த கேஸ்ல. சோ பேசிக்கலி இந்த கேஸ்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இந்த ரெண்டு ஜட்மெண்ட்ஸ்லயும் டோட்டலா ஓவர் ரூல் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இது மிகவும் தப்பா இன்டர்பிரேட் பண்ணப்பட்ட கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதுக்கான காரணங்கள் நம்ம பார்ப்போம். சோ காரணம் போறதுக்கு முன்னாடி என்ன குவெஸ்டின் வருது அப்படின்னா, நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஒரு இன்ஸ்டிடியூஷன் சோன்லி எஜுகேஷனல் பர்பஸஸ்க்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருந்தது அப்படின்னா, அண்ட் அது வந்து ப்ராஃபிட்காக இல்ல அப்படின்னா எக்ஸம்ஷன் கிராண்ட் பண்ணப்படலாம் அப்படின்றதுதான் ப்ரொவிஷன்ல தெளிவா கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தைகள். இதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணணும் அப்படின்னு கேள்வி வந்தப்போ கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, டாக்ஸேஷன் மாதிரி லாஸ்ல வந்து எப்பவுமே முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து லிட்டரல் இன்டர்பிரிட்டேஷன், அதாவது ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் இன்டர்பிரிட்டேஷன் தான் கொடுக்கணும். இதுல வந்து பர்பசிவ் இன்டர்பிரிட்டேஷனோ லெஜிஸ்லேச்சர் வந்து என்ன இன்டென்ட் பண்றாங்க அப்படின்ற போறதுக்கான ஸ்கோப்பே இல்ல. ஏன்? அதுவும் பிகாஸ் மோஸ்ட்லி டாக்ஸேஷன் லாஸ்ல ப்ரொவிஷன்ஸ் வந்து கிளியரா தான் இருக்கும். அண்ட் அப்படி கிளியரா எந்த ஒரு டவுட்மே இல்லாம ஒரே ஒரு மீனிங் தான் இருக்கு அப்படின்னா, அப்படி இருக்கும் போது நீங்க அதை வந்து அந்த மீனிங் என்ன சொல்ல வராங்களோ அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணுமே தவிர அதுக்கு நீங்களா ஒரு எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு மீனிங் கொடுக்க கூடாது அப்படின்றத பல கேசஸ் சைட் பண்ணி அவங்க இந்த கோர்ட்ல சொல்லுவாங்க, இந்த கேஸ்ல சொல்லுவாங்க. சோ இந்த இதை ரிலை பண்ணி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ப்ரொவிஷன்லயும் சோன்லின்ற வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க. சோன்லி அப்படின்னா ஒன்லி, அதாவது இந்த ஒரு பர்பஸ்க்கு மட்டும்தான் இருக்கணும், வேற எந்த பர்பஸ்க்கும் இருக்கக்கூடாது அப்படின்றதான் அர்த்தமே. அப்படி இருக்கும்போது நம்ம வாட்ட
ஒரு எக்ஸ்பான்சிவ் டெஃபினேஷன் கொடுத்து பிரைமரி ஆப்ஜெக்ட் தான் எஜுகேஷனா இருக்கணும், சைட்ல எந்த ஆப்ஜெக்ஷனும் இருக்கக்கூடாது, வேற எந்த ஆப்ஜெக்டும் இருந்தா பிரச்சனை இல்ல அப்படின்னு கொடுக்கப்படுற ஒரு இன்டர்பிரிட்டேஷன் வந்து எக்ஸாக்ட்லி லெஜிஸ்லேஷன்ல கொடுக்கப்பட்ட இன்டென்ட் பண்ற மீனிங்க்கு அகெயின்ஸ்டா இருக்கு. இட்ஸ் டோட்டலி நம்ம டீவியேட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபைனலி இந்த கேள்விக்கு பதில் என்னன்னா, எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனும் டாக்ஸ் எக்ஸம்ஷன் வந்து இந்த ப்ரொவிஷன் செக்ஷன் 1023(6) கீழே கிளைம் பண்றாங்க அப்படின்னா அது வெறும் முழுக்க முழுக்க எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட ஆக்டிவிட்டியில மட்டும்தான் இன்வால்வ் ஆயிருக்கணுமே தவிர வேற எதுலுமே இன்வால்வ் ஆயிருக்க கூடாது அப்படின்றதுதான் இதுல வந்து சொல்லுவாங்க. சோ அடுத்து போகும்போது இன்னொரு பாயிண்ட் நான் ஏற்கனவே சொன்னது என்னன்னா, எக்ஸம்ஷன் கிராண்ட் பண்ண சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து ப்ராஃபிட் எல்லாம் பார்க்க கூடாது, எந்த ஆப்ஜெக்ட் மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னு ப்ரீவியஸ் ஜட்மெண்ட்ல சொல்லியிருப்பாங்க. சோ இந்த கேஸ்ல வந்து கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு ப்ரொவைசோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன சொன்னேன் அப்படின்னா, அந்த பிரிஸ்கிரைப் அத்தாரிட்டி வந்து அப்ரூவல் எக்ஸம்ஷன் கிராண்ட் பண்ணும்போது ப்ரீவியஸ் அக்கௌண்ட்ஸ் கூட அவங்க ரிவ்யூ பண்ணலாம். அது போக உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவையோ அது எல்லாத்தையும் அவங்க கேட்டு ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு தெளிவா ப்ரொவைசர்ல எழுதியிருக்கும் நம்ம லெஜிஸ்லேஷன்ல. இப்படி தெளிவா ப்ரொவிஷன்லயே வந்து ஆடிட் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நீங்க ரிவ்யூ பண்ணலாம்னு போட்டிருக்கும் போது எப்படி வந்து கோர்ட் ப்ராஃபிட் எல்லாம் நீங்க பார்க்க கூடாது அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு வரலாம் அப்படின்ற ஒரு கேள்வி அரைஸ் ஆயிருக்கும். அப்படி சொல்லிட்டு சோ கமிஷனர் இந்த பிரிஸ்கிரைப் அத்தாரிட்டி வந்து எந்த ஒரு டாக்குமெண்ட் வேணாலும் நீங்க ரிவ்யூ பண்ணலாம் டு அண்டர்ஸ்டாண்ட் வெதர் அந்த எந்த சொசைட்டி அவங்க அப்ரோச் பண்ணி வந்திருக்காங்களோ அவங்க வந்து உண்மையிலேயே எஜுகேஷனல் பர்பஸ் தான் அவங்க டீல் பண்றாங்களா, அவங்க இன்கம் எதுல அப்ளை பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க ஆடிட் அக்கௌண்ட்ஸையும் ரிவ்யூ பண்ணலாம், அதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்ட்ல சொல்லியிருப்பாங்க. ஆனா ஒரு நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, இங்க வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, இன்கம் எந்த ஆக்டிவிட்டில இருந்து வருது, அந்த ஆக்டிவிட்டி வந்து எஜுகேஷன் சம்பந்தப்பட்டு இருக்கா இல்லையான்னு தான் நீங்க பார்க்கணுமே தவிர எவ்வளவு இன்கம் வருது, அது வந்து நீங்க டோட்டலா எவ்வளவு ரெவென்யூ ஜெனரேட் பண்றீங்க அதெல்லாம் ப்ரொபோர்ஷனேட் உங்க இன்கம் ப்ரொபோர்ஷனலா நீங்க பார்க்க கூடாது அப்படின்றது தெளிவா கோர்ட் வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. அடுத்த பாயிண்ட் என்ன கன்சிடரேஷன் அப்படின்னா, டாக்ஸ் அத்தாரிட்டிஸ் வந்து இப்போ வந்து நான் எக்ஸம்ஷன் கேட்டு கிளைம் பண்ணும்போது டாக்ஸ் லாவை தவிர்த்து வேற எந்த லாவையும் சைட் பண்ணி நான் வந்து என்னோட அப்ரூவல் எக்ஸம்ஷன் கிராண்ட் பண்றதுக்கு ரிஃப்யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்றதா கேள்வி. கோர்ட் இந்த கேஸ்ல தெளிவா சொல்லியிருப்பாங்க, இப்போ சப்போஸ் லோக்கல் லாஸோ ஸ்டேட் லாஸோ ஏதாவது இருந்துச்சு அது கீழே வந்து நீங்க அது கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லியிருக்குன்னா அதையும் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணணும், அதுலயும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். திஸ் இஸ் அன் எசென்ஷியல் ப்ரீ கண்டிஷன் எக்ஸம்ஷன் கிளைம் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. சோ கடைசியில என்ன டெசிஷன் ஆகிருக்கும் அப்படின்னா, அப்பலண்ட் சொசைட்டியோட கிளைம்ஸ் எல்லாம் டிஸ்மிஸ் பண்ணிட்டு இந்த வேர்ட் சோல்லீக்கு வந்து இவங்க புதுசா கொடுத்திருக்காங்க தெரியுமா இன்டர்பிரிட்டேஷன், இந்த இன்டர்பிரிட்டேஷன் வந்து ப்ராஸ்பெக்டிவா அப்ளை பண்ணப்படும். ஏற்கனவே ரெட்ராஸ்பெக்டிவா அப்ளை ஆனா நிறைய கன்ஃபியூஷன் காஸ் ஆகும்னு சொல்லிட்டு இனிமே வர்ற கேசஸ்லயோ இல்ல டிஸ்பியூட்ஸ்லயோ சோல்லின்ற வார்த்தைக்கு இந்த இன்டர்பிரிட்டேஷன் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் சொல்லியிருப்பாங்க. அவ்வளவுதான் இந்த கேஸ். எதுவும் டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். ஓகே ஹரிணி, இப்போ இவங்க ப்ரெசென்ட் பண்ண இந்த கேஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம். ஹரிணி, எனக்கு ஒரு டவுட். இப்போ அந்த ப்ரைமரி டியூட்டி அதுக்கப்புறம் இன்சிடென்டல் பர்பஸ்க்காக அது எல்லாமே இன்னுமே ஸ்டில் ரிலவெண்ட் தான் இல்லைங்களா? இன்சிடென்டல் பர்பஸ்க்காக ஒர்க் பண்ணுறாங்க இல்லை அதன் மூலயமா சர்ப்ளஸ் ஆகுதுன்னா ஸோ வாட் தே வில் அமௌண்ட் that is solely for educational purpose தானே எப்பயுமே? அதுவும் அந்த இன்சிடென்டல் பிசினஸ் அதுக்கு தான் நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன்ல. இப்போ சப்போஸ் ஒரு நான் ஸ்கூல் ரன் பண்றேன், காலேஜ் ரன் பண்றேன், எஜுகேஷன் சம்பந்தமா அந்த இன்சிடென்டல் ஆக்டிவிட்டி இருந்துச்சு, அதுல இருந்து சர்ப்ளஸ் வருது, இன்கம் வருது அப்படின்னா அப்பவும் வந்து எக்ஸம்ஷன் வந்து கிராண்ட் பண்ணப்படும். ஆனா சப்போஸ் அந்த பிசினஸ் அவங்க சைட்ல பண்ற பிசினஸ்க்கும் எஜுகேஷனுக்கும் சம்பந்தமே இல்லைன்னா அப்போ எக்ஸம்ஷன் வந்து வராது, அப்ளை ஆகாதாங்க. இந்த இன்சிடென்டல் பிசினஸ் ரொம்ப ரிமோட்டா இருக்க கூடாது அப்படிதான் இல்ல? எஜுகேஷனுக்கு நல்ல க்ளோஸ்லி ரிலேட்டடா இருக்கணும். எனி டெஸ்ட் அவாய்ட் இதுல டெஸ்ட் பேசிக்கா எதுவும் இல்ல, டிரெக்ட் இதுல பேசிக்கா டிரெக்டா லிட்டரல் இன்டர்பிரேஷன் தான் பண்ணிருப்பாங்க. நீங்க டெஸ்ட்க்குலாம் போகவே தேவையில்லை. ப்ரொவிஷனை நீங்க பார்த்தாலே என்ன புரியுதோ அதுதான் மீனிங். அதாவது சோல்லின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ்க்கு ரிலேட்டடா தான் அந்த சொசைட்டியோ அந்த ட்ரஸ்டோ இருக்கணும்.
இதுதான் டெஸ்டே பேஸ். ஆக்சுவல் டெஸ்ட் இஸ் the society which is approaching the income tax officer should be dealing with educational purpose தான். அப்படிதான், அதுதான் வந்து நம்ம டெஸ்டே இங்க. சரி, அப்போ காலேஜை சுத்தி ஷாப்ஸை கட்டி அதுல புக் ஷாப்பு, ஸ்டேஷனரி ஷாப்பு, பேங்க், காலேஜ் பேங்க்ல இருந்து வரக்கூடிய அந்த இன்கம்லாம் இன்க்ளூட் ஆகுமா இல்லை எக்ஸ்க்ளூட் ஆகும்? சாரி, எனக்கு ஒழுங்கா கேட்கல, திருப்பி சொல்ல முடியுமா? இப்போ அந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டை சுத்தி ஷாப்ஸ், பேங்க் எல்லாம் கட்டி வாடகை போடுறாங்க, அந்த இன்கம், ரெண்டல் வரக்கூடிய இன்கம் வந்து இன்க்ளூடிங் ஆகுமா எக்ஸ்க்ளூடிங் ஆகும்? எக்ஸெப்ஷன் கிடைக்குமா? அதெல்லாம் வராது. இப்போ பேங்க்லாம் வந்து சொல்லி, பட் அகைன் இப்போ வந்து இஃப் இட் இஸ் சோல்லி வந்து அந்த பேங்க் அந்த காலேஜுக்காக தான் உருவாக்கி இருக்காங்க. அதாவது ஃபீஸ் கட்டுறதுக்கு, ஃபீஸ் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கவர் பண்றாங்க. பட் அந்த பேங்க் ஒரு இந்த இது ரெண்டல் கொடுப்பாங்க காலேஜுக்கு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹாஸ்டல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஹாஸ்டல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ். இப்போ நீங்க பேங்க் எடுத்துட்டீங்கன்னா பேங்க்ல எஸ்டாப்ளிஷ் பண்றதுனால காலேஜ்க்கு வந்து பெனிஃபிட் வருமா? ஓகே, டெண்டர் ஆக்சுவலி இருக்கலாம், அது மேக் சென்ஸ். எனக்கு எக்ஸாக்டா மோஸ்ட்லி ஐடியலி ஸ்பீக்கிங் எனக்கு இதுக்கு என்ன ஆன்சர்னு தெரியல. பட் ஜெனரல் ரூல் படி பாத்தீங்கன்னா இப்போ ஹாஸ்டலோ இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஃபெசிலிட்டி, இப்போ நீங்க சொன்ன மாதிரி இன்னொரு ஃபெசிலிட்டி கேட்டீங்களே, ஸ்டேஷனரிஸ் வந்து இப்போ ஸ்கூலே வந்து ஸ்கூலோ காலேஜோ வந்து பசங்களுக்காகவே, பசங்களோட பெனிஃபிட்காகவே கொடுக்குறாங்க அப்படின்னா தென் அந்த சிச்சுவேஷன்ல வந்து இது வந்து ரிலேட்டட் டு எஜுகேஷனா தான் கன்சிடர் பண்ணப்படும். ஹாஸ்டலும் வந்து ப்ரொவைடட் ஸ்கூல், அந்த பர்டிகுலர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ மட்டும்தான் அப்ளை ஆகும். இப்போ நீங்க வெளியில இருந்து வேற யாருக்கும் அந்த ஃபெசிலிட்டி, இப்போ பேங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணீங்கன்னா வெளியில இருந்து வர்றதுக்கு அலௌடா தானே இருக்கும் இல்லையா? சாரி, என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அது லைக் அசஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் எங்க காலேஜ்லலாம் வீக்லி ட்வைஸ் வந்து ஒரு கிளப்புக்கு வந்து தந்திருப்பாங்க. அந்த கிரவுண்டே வந்து டெண்டர் போட்டு வீக்கெண்ட் மட்டும் அந்த கிளப் வந்து அங்கே ஃபுல் கிரவுண்டே எடுத்துப்பாங்க. மீதி நாளில் அது காலேஜ் கிரவுண்டாக இருக்கும், கிரிக்கெட் கிரவுண்ட். ஸோ அதெல்லாம் எப்படி வரும் அப்படின்றது யார் அசஸ் பண்ணுறாங்களோ அவங்க பற்றி தான் தெரியும் இல்லைங்களா? இன்சிடென்டலா வந்து இன்கமும் வந்து எக்ஸம்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி தானே ஹரிணி சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் இன்சிடென்டல் இன்கம் கடையில வராதா? ஸோ அதுதான், இஸ் தேர் எனி டெஸ்ட் டு அசர்டைன் வெதர் விச் எதெல்லாம் வந்து இன்சிடென்டலாக இருக்கு, எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த கேஸ்ல டிஸ்கஸ் பண்ணப்படலை, ஏன்னா இதில் கிளியராகவே தெளிவாக இருந்தனால அது டிஸ்கஸ் பண்ணப்படலை. ஸோ நம்ம சார்ந்து வேற ஏதாவது கேஸ் பார்க்கும்போது தெரிய வரும் இல்லைங்களா ஹரிணி? நான் வேணா இந்த வேற எதுவும் கேசஸ் வந்து இதே நீங்க கேட்ட கேள்விக்கு சம்பந்தமா இருக்கான்னு பாக்குறேன். இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு நான் வேணா திருப்பி உங்களுக்கு ரிப்ளை பேக் பண்றேன் நெக்ஸ்ட் செஷன்ல. கொஞ்சம் டைம் பண்ணுவோம். ஓகே ஓகே ஹரிணி. அதர் தென் திஸ் வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க, ஸ்பெசிஃபிக்லி ரிலேட்டட் டு திஸ் கேஸ். சொன்னதுல ஏதாவது புரியல திரும்ப சொல்லணும்னா கேளுங்க, இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் கேஸ்க்கு போயிடலாம். ஏன்னா ஆல்ரெடி 1 hour ஆக போகுது. ஓகேண்ணா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கேஸ் அபி இருக்கீங்களா? எஸ்ண்ணா. ஓகேப்பா, கேரி ஆன் பண்ணிக்கோ. ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கேஸ் வந்து ஸ்டேட் ஆஃப் தெலுங்கானா வர்சஸ் சுப்பா ராயுடு அண்ட் அதர்ஸ். ஸோ இந்த கேஸோட பேக்ரவுண்ட் ஃபேக்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா 2014 வந்து ஆந்திர பிரதேஷ் வந்து ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் நடந்துச்சு. ஸோ இது பேசிக்லி டு பைஃபர்கேட் ஸ்டேட் ஆஃப் ஆந்திரா இன்டூ 2 states. ஸோ எக்ஸிஸ்டிங் முன்னாடி இருந்த ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட்டை வந்து 2 ஸ்டேட்டாக பிரிச்சாங்க. ஸோ அந்த புது ஸ்டேட்டாக பிரிக்கப்பட்டது தான் வந்து தெலுங்கானா. அது இல்லாமல் மீதி இருந்த ஸ்டேட் வந்து ஆந்திர பிரதேஷ்னு 2 ஸ்டேட்ஸாக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இந்த ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வந்து செக்ஷன் 80 பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சில கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டேட்டை டிவைட் பண்றதுக்கு முன்னாடி இருந்த எம்ப்ளாயீஸை வந்து ஸ்டேட் டிவைட் ஆனதுக்கு அப்புறம் எந்தெந்த ஸ்டேட்ல அவங்களை அலோகேட் பண்ணுங்கிறதுக்கான ஒரு கைட்லைன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து லே டவுன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம கேஸோட ரெஸ்பாண்டன்ட் பார்த்தோம்னா he was a member of a scheduled tribe. So he was holding a state cadre post in the animal husbandry department. So
அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட்ல. அது இல்லாம அவரோட ஒய்ஃபும் வந்து ஷி வாஸ் ஆல்சோ அ ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஒர்க்கிங் ஆஸ் எ ரெஜிஸ்டர் இன் த சேம் ஸ்டேட். ஸோ நம்ம இது ஸ்டேட் வந்து பைஃபர்கேட் ஆனதுக்கு அப்புறம் ரெஸ்பாண்டன்ட் வந்து ஹீ ப்ரிஃபர் டு பி அலோகேட்டட் இன் தெலுங்கானா. பட் அவரோட அலோகேஷன் வந்து வாஸ் மேட் இன் ஆந்திர பிரதேஷ் டென்டேட்டிவ்லி. ஸோ அவர் வந்து he requested for a change of allocation to தெலுங்கானா. பட் அங்க டிபார்ட்மெண்ட்ல they did not allocate him. ஸோ அதனால he is filing a application before the central administrative tribunal at ஆந்திரா. ஸோ பட் ஆந்திர பிரதேஷ் ட்ரிபியூனல்லையும் அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா they are telling to go டு ஆந்திர பிரதேஷ் தான் ஃபார் ஃபர்தர் போஸ்டிங்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதனால வந்து ரெஸ்பாண்டன்ட் வந்து he is filing a writ petition in the high court. ஸோ அவர் வந்து he is requesting and demanding that he should be posted in தெலுங்கானா because he is a local native of தெலுங்கானான்னு சொல்லி கிளைம் பண்ணி வந்து அவர் ரிக்வெஸ்ட் பண்றாரு. ஸோ பட் ஹைகோர்ட் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா ட்ரிபியூனலுக்கே ரீகன்சிடரேஷனுக்கு வந்து சென்ட் பண்ணிடுறாங்க கேஸை. ஸோ அங்கே வந்து திருப்பி டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு எல்லாமே இஷ்யூ பண்றாங்க. பட் அகைன் அந்த பைஃபர்கேஷன் ப்ராசஸ்ல என்ன ஆகுதுன்னா அந்த ட்ரைபியூனலே வந்து அபாலிஷ் பண்ணப்பட்ட காரணத்தினால திருப்பி அந்த கேஸ் வந்து ஹைகோர்ட்டுக்கே டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஸோ ஹைகோர்ட்லயும் ஆஃப்டர் ஹியரிங் போத் த சைட்ஸ் வந்து ஹைகோர்ட் என்ன சொல்றாங்கன்னா வந்து ரெஸ்பாண்டன்ட்டோட கன்டென்ஷன்ஸ் பேஸ் பண்ணி ரெஸ்பாண்டன்ட் சைடுக்கு வந்து மெரிட் கொடுத்து they are giving a judgment. So they are telling the respondent should be allocated in தெலுங்கானான்னு சொல்லி வந்து they are closing the case. ஸோ அதனால வந்து the state of தெலுங்கானா வந்து they are filing an appeal in the Supreme Court. ஸோ நம்ம இப்போ ரெண்டு சைடோட கன்டென்ஷன்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ பெட்டிஷனர்ஸ் மெயினாக என்ன சொல்றாங்கன்னா இந்த ரீஆர்கனைசேஷன் ஆக்டோட கைட்லைன்ஸ் பேசிஸ்ல தான் எல்லா அலோகேஷனும் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ஆஸ் பர் த கைட்லைன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து வி கிவ் இட் டு தி லோக்கல் கேண்டிடேட்ஸ் ஆஃப் அ ஸ்டேட். ஸோ லோக்கல் கேண்டிடேட் இருக்காங்கன்னா அந்த எந்த ஸ்டேட்டோட அவங்க லோக்கல் கேண்டிடேட்டா இருக்காங்களோ அங்கேயே தான் அலோகேட் பண்ணப்படணும். ஸோ அதுபடி நாங்கள் வந்து ஆந்திரால தான் இவர் அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் சீனியாரிட்டி பேசிஸ்லயும் இன்கேஸ் வேகன்சி இருக்குன்னா சீனியாரிட்டி பேசிஸ்லயும் அலோகேட் பண்ணுவோம்னு சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெஸ்பாண்டன்ட் என்ன கிளைம் பண்ணியிருப்பாங்கன்னா என்னோட ஒய்ஃபும் வந்து இப்போ தெலுங்கானால தான் அலோகேட் பண்ணியிருக்காங்க அவங்கள. ஸோ ஸ்பவுஸ் கிரவுண்ட்ஸ்ல வந்து எனக்கு தெலுங்கானால தான் வந்து அலோகேட் பண்ணணும்னு சொல்லி அவர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. பட் நம்ம பெட்டிஷனர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இந்த பைஃபர்கேட் ஆன டைம்ல வந்து ஒய்ஃப் வந்து இனிஷியலி ஆந்திர பிரதேஷ்ல தான் அவங்களுக்கு அலோகேஷன் வந்து ஆயிருக்கும். பட் அவங்களும் இந்த மாதிரி ரெப்ரசன்டேஷன் ஃபைல் பண்ணி இன்னொன்னு ஒரு கேண்டிடேட் வந்து தெலுங்கானால அலோகேட் பண்ணவங்களோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் அவங்க வந்து திருப்பி தெலுங்கானா போஸ்டிங்க்கு வந்திருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி பெட்டிஷனர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஏன் வந்து ரெஸ்பாண்டன்ட் தெலுங்கானால பிளேஸ் பண்ணலன்றதுக்கான கிரவுண்ட்ஸ் என்னன்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா வந்து நம்ம ரெஸ்பாண்டன்ட் வந்து ஹீ இஸ் அ லோக்கல் கேண்டிடேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் தான். அவர் வந்து ஹி வாஸ் பார்ன் அண்ட் brought up in ஆந்திர பிரதேஷ். ஸோ ஹி வில் பி கன்சிடர்ட் ஆஸ் அ லோக்கல் கேண்டிடேட் ஆஃப் ஆந்திரா தான். ஸோ ஹென்ஸ் ஆந்திரால தான் அவரை வந்து அலோகேட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அலோகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேகன்சி வந்து தெலுங்கானா ஸ்டேட்ல அவரோட டிபார்ட்மெண்ட்கான போஸ்டிங்கான வேகன்சி எதுவுமே இல்லை. ஸோ அந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட்ல மொத்தமா 23 போஸ்டிங்ஸ் இருந்திருக்கும். ஸோ அதுல வந்து டிவைட் ஆனதுக்கு அப்புறம் 14 போஸ்ட் வந்து ஆந்திராக்கும் 9 போஸ்ட் வந்து தெலுங்கானாக்கும் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அலோகேட் பண்ணி எல்லாம் கரெக்டா ஃபில்அப் ஆயிருக்கும், வேகன்சி இருக்காது. ஸோ அதனால சேஞ்ச் பண்றதுக்கான ரிக்வெஸ்ட்டை அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி வந்து பெட்டிஷனர்ஸ் வந்து கிளைம் பண்றாங்க. ஸோ அடுத்து நம்ம ரெஸ்பாண்டன்ஸோட கன்டென்ஷன்ஸ் என்னன்னு பார்ப்போம். ரெஸ்பாண்டன்ட் என்ன கிளைம் பண்றாங்கன்னா வந்து அவர் வந்து நான் ஸ்டேட் ஆஃப் தெலுங்கானாவோட கேண்டிடேட் தான், நான் என்னதான் ஆந்திராலே பிறந்திருந்தாலும் நான் ஸ்டாண்டர்ட் 8ல இருந்து தெலுங்கானால தான் படிச்சிருக்கேன், என்னோட போர்டு எக்ஸாமினேஷன்ஸ் அண்டர் கிராஜுவேட் டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி எல்லாமே ஹைதராபாத்ல தான் அவர் வந்து பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் எம்ப்ளாயியா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் அண்ட் ரெக்ரூட் ஆகி அவர் வேலை பார்த்த இடமும் வந்து வாஸ் ஒன்லி இன் ஹைதராபாத். ஸோ இந்த ஸ்டேட் பிரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பார்த்தோம்னா ஹைதராபாத் இஸ் அ பார்ட் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் தெலுங்கானா தான். ஸோ இந்த பேசிஸ்ல வந்து ஹீஸ் டெல்லிங் வந்து ஹீ ஷுட் பி போஸ்டட் இன் தெலுங்கானா. அண்ட் இது ஏன் சொல்றாங்கன்னா ஆந்திர பிரதேஷ் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் ஆர்டர் ஆஃப் 1975 படி பார்த்தோம்னா அதுல இருக்க லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி பார்த்தோம்னா இவரோட ஃபேக்ட்ஸ் பேஸ் பண்ணி ஹீ இஸ் அ லோக்கல் கேண்டிடேட் ஆஃப் தெலுங்கானா தான் வந்து ரெஸ்பாண்டன்ஸ் வந்து கிளைம் பண்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்து நம்மளோட இந்த ரீஆர்கனைசேஷன் ஆக்டோட கைட்லைன்ஸ் படி அந்த செக்ஷன் 80யோட கிளாஸ் 18ல பார்த்தோம்னா சீனியாரிட்டி பேசிஸ்ல அலோகேட் பண்றதை பத்தியும் சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எம்ப்ளாயீஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்ல அலோகேட் பண்றதுக்கு ப்ரிஃபரன்சஸ் கேட்கும்போது இட் ஷுட் பி பேஸ்ட் ஆன் த சீனியாரிட்டி பேசிஸ்ல வந்து அவங்களோட ப்ரிஃபரன்சஸ் வந்து கன்சிடர் படணும்னு சொல்லியிருப்பாங்க.
ஸோ நம்மளோட சுச்சுவேஷன்ல பார்த்தோம்னா அந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து நம்ம ரெஸ்பாண்டன்ட்டுக்கு முன்னாடி 3 சீனியர்ஸ் தான் இருந்திருப்பாங்க. அதுலயும் அந்த 3 சீனியர் மெம்பர்ஸும் வந்து ஆந்திரால தான் அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் படி அலோகேட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ சீனியாரிட்டி பேசிஸ்ல வந்து நெக்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம ரெஸ்பாண்டன்ட்டுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கணும். ஸோ அந்த ப்ரிஃபரன்ஸ் படி பார்த்தோம்னா நம்ம ரெஸ்பாண்டன்ட் வந்து ஹி இஸ் வில்லிங் டு பி அலோகேட்டட் டு ஸ்டேட் ஆஃப் தெலுங்கானா. ஸோ இந்த ஃபேக்ட்ஸ் பேஸ் பண்ணி வந்து ரெஸ்பாண்டன்ட் வந்து தெலுங்கானா ஸ்டேட்ல தான் வந்து அலோகேட் பண்ணப்படணும்னு வந்து கிளைம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம சுப்ரீம் கோர்ட்டோட டெசிஷன் வந்து கோர்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம கோர்ட் வந்து வெறுமன ஃபேக்ட்ஸ் மட்டும் பேஸ் பண்ணாம நம்ம கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸையும் பேஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இனிஷியலி ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி இந்தியா வந்து இட் இஸ் அ யூனியன் ஆஃப் ஆல் த ஸ்டேட்ஸ் டுகெதர். ஸோ வந்து இட் இஸ் ஒன்லி அ ஒன் டாமிசில். ஸோ எல்லா சிட்டிசன்ஸ்க்கும் இந்தியாவை ஆஸ் அ ஹோல் இஸ் அ பெர்மனன்ட் ரெசிடென்ஸ். ஸோ ஒரு இந்தியா வந்து நம்ம பிரிச்சு தனித்தனியா ஒரு ஸ்டேட்டா வந்து பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. அண்ட் இட் இஸ் எவ்ரி சிட்டிசன்ஸ் ரைட் டு ரிசைட் அண்ட் செட்டில் எனிவேர் இன் இந்தியாங்கிறதையும் வந்து அவங்க மென்ஷன் பண்றாங்க. ஸோ நம்ம கான்ஸ்டியூஷனோட ஆர்டிகல் 2 பார்த்தோம்னா, ஆர்டிகல் 2 வந்து இட் இஸ் கிவிங் த பார்லிமெண்ட் த பவர் டு ஃபார்ம் நியூ ஸ்டேட்ஸ் ஆர் ரீஆர்கனைஸ் ஸ்டேட்ஸ் எல்லாமே. ஸோ இட் இஸ் டெல்லிங் பார்லிமெண்ட் ஹேஸ் த பவர் டு டூ தட். அண்ட் பட் என்னன்னா, ஒரு ஸ்டேட் ஆப்வியஸ்லி நம்ம ஸ்டேட்டை வந்து பிரிக்கும் போதோ ரீஆர்கனைஸ் பண்ணும்போது டெஃபினெட்லி அதுல நிறைய பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் இருக்கும், நிறைய காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஜுடிஷியல் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது 100% அது மேனேஜபிளா இருக்காது. டெஃபினெட்லி அதுல வந்து கான்ட்ரடிக்ஷன்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் வரும். அண்ட் ஆர்டிகல் 3 படி பார்த்தோம்னா பார்லிமெண்ட் வந்து இட் ஹேஸ் தி பவர் டு எனாக்ட் லாஸ் டு ஃபார்ம் அ நியூ ஸ்டேட். அதுக்கான கைட்லைன்ஸ், அதை எப்படி பிரிக்கணும், எல்லாத்துக்கான ப்ரொவிஷன்ஸும் ஆர்டிகல் 3ல இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் இந்த ஸ்டேட் ஆஃப் ஆந்திராவை வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. பட் வந்து நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படி பார்த்தோம்னா ஆர்டிகல் 19 வந்து இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் டு எவ்ரி சிட்டிசன் தட் எவ்ரி சிட்டிசன் ஹாஸ் அ ரைட் டு ரிசைட் அண்ட் செட்டில் இன் எனி பார்ட் ஆஃப் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. ஸோ நம்ம ஆர்டிகல் 13 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பார்த்தோம்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் விச் டாக்ஸ் அபவுட் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இது வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எனி லாஸ் ஆர் லெஜிஸ்லேஷன்ஸ் எந்த வகையிலையும் வந்து இன்ஃப்ளிஞ்ச் பண்ணக்கூடாது, எந்த வகையிலையும் இட் ஷுட் நாட் வயலேட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறதையும் வந்து கான்ஸ்டியூஷன்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்டோட கைட்லைன்ஸ் வந்து இட் ஷுட் இன் நோ வே infringe the rights of the fundamental rights of a citizen. So in the actோட guidelines வந்து it should not take away the right to reside and settle in any part of the countryங்கிறதையும் சொல்றாங்க. ஸோ பேசிக்லி இந்தியாவில் வரக்கூடிய எனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, இட் ஷுட் பி ஃபார்ம்ட் இன் சச் அ வே தட் இட் இஸ் இன் ஹார்மனி வித் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ இதெல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி நம்ம ஃபேக்ட்ஸையும் கன்சிடர் பண்ணும்போது நம்ம பார்த்தோம்னா, நம்மளோட ரெஸ்பாண்டன்ட் என்னதான் ஆந்திர பிரதேஷ்ல வந்து பார்ன் அண்ட் brought up இருந்தாலும் அவரோட மேஜர் பார்ட் ஆஃப் லைஃப் வித் ரெஸ்பெக்ட் டு எஜுகேஷன் அண்ட் ஒர்க் வந்து எல்லாம் ஆந்திர பிரதேஷ்ல தான் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டேட்டை வந்து பிரிக்கிறதுக்கு முன்னாடி he was posted in Hyderabad and Hyderabad is currently a part of Telangana only. அடுத்த கிரவுண்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, அவரோட ஒய்ஃபும் வந்து இஸ் a local candidate of தெலுங்கானா அண்ட் அவங்களோட போஸ்டிங்கும் தெலுங்கானால தான் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்லி சீனியாரிட்டி பேசிஸ்ல வந்து he should be given the preference and அவரோட ப்ரிஃபரன்ஸ் வந்து it should be identified and he should be given posting on basis of his seniorityன்னு சொல்றாங்க. ஸோ வந்து கோர்ட் வந்து என்னன்னா, நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் ஆந்திர பிரதேஷ் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் ஆர்டரையும் டுகெதர் சேர்த்து இன்டர்பிரேட் பண்ணி ஸோ ஃபைனலி they are concluding that நம்மளோட ரெஸ்பாண்டன்ட் வந்து as per his preference he should be allocated posting in தெலுங்கானான்னு சொல்லி they are closing the case. சூப்பர் அபிநயா. யாருக்காவது இந்த கேஸ்ல டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம். ஓகே, யாருக்கும் அந்த டவுட் இல்லைன்னா நம்ம அடுத்தது போயிடலாம். பேசிக்காக இந்த கேஸ் வந்து இந்தியா ஹேஸ் ஒன்லி ஒன் டாமிசில், எவ்ரி ஸ்டேட் டசன்ட் ஹேவ் செப்பரேட் டாமிசில்ன்ற அதுதான் மெயினான திங். ராகுல் சார், இந்த ஜட்ஜ்மெண்ட் சென்ட் பண்ணுவீங்களா? சார் நாங்கள் ஒரு லிங்க் அனுப்புவோம். அந்த லிங்க்ல வந்து எல்லா வீக்கோடைய ஜட்ஜ்மெண்ட்டு, ரெக்கார்டிங்ஸு, அதுக்கப்புறம் லைக் எவ்ரி திங் வில் பி அப்டேட்டட் இன் தட்.
நாங்கள் அந்த லிங்க்கை அனுப்புவோம். உங்களுக்கு உங்களுக்கு இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்துச்சோ அங்கேயே நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு டிரைவ் லிங்க் அனுப்புவோம். டிரைவ் லிங்க்ல இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோடட் ஆயிருக்கும். ஓகே சார். இந்த ஜூரிஸ்னு ஒரு குரூப்பு, அப்புறம் நம்ம இந்த ஏர்லி மார்னிங் ஸ்டடி எந்த குரூப்ல வந்தாலும் சரிங்க சார். ஓகே சார், நான் அனுப்பிச்சேன். ஸோ நம்ம இன்னும் ஒரே ஒரு ஜட்மெண்ட் ப்ரெசன்டேஷன் தான் 1 hour. சொல்லுங்க ஹரிணி. ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன். அந்த கேட்ட கேள்வி வந்து பேசிக்கலி இந்த யூனிவர்சிட்டிக்குள்ள எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுற இந்த ஸ்டேஷனரி ஷாப்ஸ், பேங்க்ஸ் எல்லாம் வந்து வேலிடா இல்லையான்ட்டு, ஐ மீன் சாரி, அதெல்லாம் இன்கம் வந்து எக்ஸாம் பண்ண முடியுமான்ட்டு. ஸோ இந்த கேஸ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தெளிவா ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. பேசிக்கலி எஜுகேஷன்னா என்ன, எஜுகேஷன் ரிலேட்டட் திங்ஸ்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, நீங்க பண்ற ஒரு ஆக்டிவிட்டி மூலமா பசங்களோட எஜுகேஷனுக்கு, அவங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு எவ்வளவு யூஸ் இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ண மாதிரி. இப்போ வந்து ஒரு ஸ்கூல் பஸ் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்றீங்கன்னா, நீங்க இன்டைரக்டா அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்றது, நேவிகேட் பண்றது ஈஸியாக்கி அவங்கள வந்து படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றீங்க. ஒரு ஸ்கூல் சம்மர் கேம்ப் வைக்கிறீங்க அப்படின்னா, அங்கேயும் நீங்க திருப்பி ஒரு ஸ்பெஷலான கோர்ஸ் சொல்லி கொடுத்து அவங்க ஸ்கில்ஸ் டெவலப் பண்றீங்க. ஆனா இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, இப்போ ஒரு காலேஜோ இன்ஸ்டிடியூஷனோ அவங்களோட ஒரு ஹாலையோ இல்ல ஏதாவது ஒரு, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தீங்களா, இப்போ பிளே கிரவுண்ட் வந்து வீக்கெண்ட் ஆனா வந்து மத்த வெளியில வந்து ஏதாவது ஈவெண்ட் நடத்துறதுக்கு கொடுப்பாங்கன்ட்டு, இதெல்லாம் வந்து will not be considered as a education related activities. இதுல இருந்து வர்ற இன்கம் வந்து எக்ஸாம் பண்ணப்படாது அப்படின்றது கொடுத்திருப்பாங்க தெளிவா இந்த கேஸ்லயே. சோ உங்க பாயிண்ட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா, பேங்க்கும் சரி ஸ்டேஷனரி ஷாப்ஸ் வந்து மெயின்லி ப்ராஃபிட் ஓரியன்டா தானே அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. லைக் காலேஜா இல்லாம இவங்களுக்கு எல்லாம் டெண்டர் விட்டு இவங்க எல்லாம் இருக்கிறது தானே. சோ அப்படி இருக்கும்போது இங்க வந்து மெயினே வந்து ட்ரேட் காமர்ஸ் பிசினஸ் ஆயிடும். சோ அப்போ இருக்கும்போது எஜுகேஷனல் பர்பஸ் சேரிட்டின்ற கான்செப்ட் வராததுனால இதுக்கு மோஸ்ட்லி எக்ஸம்ஷன் கிராண்ட் பண்ணப்படாது இந்த இன்கம். ஓகே ஓகே ஹரிணி. இந்த டவுட் கேட்டது வந்து சக்தி ராவ் சார். டவுட்டுக்கு தான் அவங்க கிளாரிஃபிகேஷன் தந்தாங்க. ஹோப் யூ காட் இட். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் போயிடலாம். அபிராம் இருக்கீங்களா? எஸ் எஸ். ஓகே அபிராம், கேரி ஆன் பண்ணுங்க. வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு நான் பிரசன்ட் பண்ண போற கேஸ் அபெக்ஸ் லேபரேட்டரிஸ் பிரைவேட் லிமிடெட் வர்சஸ் டெப்யூட்டி கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ். ஸோ இந்த ஜட்மெண்ட் கொடுத்தது ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் யூ லலித்தும் ஜஸ்டிஸ் எஸ் ரவீந்திர பட்டும். ஸோ இந்த கேஸ் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, செக்ஷன் 37 சப்செக்ஷன் 1 ஆஃப் இன்கம் டேக்ஸ். இந்த லெஜிஸ்லேஷன் தான் கண்டென்ஷனா இருக்கு. நம்ம கேஸோட ஃபேக்ட்ஸுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த செக்ஷன் என்னன்னு நம்ம ஜஸ்ட் பிரீஃபா பார்த்துருவோம். ஸோ இன்கம் டேக்ஸ் கால்குலேட் பண்ணும்போது ஒரு சில இதுக்கு எக்ஸெப்ஷன் கொடுப்பாங்க. அதுல ஒரு எக்ஸெப்ஷன் தான் 37(1)ல வந்துட்டு சொல்லப்படுது. ஸோ அந்த எக்ஸெப்ஷனுக்கு 3 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஹோல்லி அண்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி அந்த டிரான்சாக்ஷன் ஒன்று இருக்கும். அதாவது நீங்க வந்துட்டு செலவு பண்றது, ஒரு கம்பெனி ஏதாவது இருந்துன்னா அந்த கம்பெனி செலவு பண்றது அந்த பிசினஸ் ரிலேட்டடா இருக்கணும் ஒண்ணு. இன்னொன்னு வந்துட்டு கேபிட்டல் நேச்சரா இல்லாம ரெவென்யூ நேச்சரா இருக்கணும். ரெவென்யூ நேச்சர்னா பிசினஸ் பர்பஸுக்கு மட்டுமா இருக்கணும். அது வந்துட்டு கேபிட்டலா இருக்கக்கூடாது. ஸோ தேர்ட் வந்துட்டு இது வந்துட்டு பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சரா இருக்கக்கூடாது. ஸோ எக்ஸ்பிளனேஷன் 1ல என்ன சொல்றாங்கன்னா, says that any expenditure incurred by an assessee for any purpose if prohibited by law will not get the benefit of reduction mentioned above. So இந்த பர்பஸ் வந்துட்டு பை லா வந்துட்டு ப்ரொஹிபிட்டடா இருந்தா, இந்த பர்பஸ் ப்ரொஹிபிட்டடா இருந்தா இந்த பெனிஃபிட் வந்துட்டு உங்களுக்கு கிளைம் பண்ண முடியாது. ஸோ நம்ம கேஸுக்கு உள்ள போகும்போது இந்த செக்ஷன் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நமக்கு புரியும். ஸோ ஃபேக்ட்ஸ்ல என்ன ஆகுதுன்னா, ஸோ இந்த அபெக்ஸ் லேபரேட்டரிஸ்ன்னு சொல்றது ஒரு ஃபார்மா கம்பெனி. ஆக்சுவலா நம்ம யூஸ்வலா பாக்குற, நம்ம கண் முன்னாடி நடக்கிற சம்பவம் தான் இது. நம்ம ஏதாவது டாக்டர்கிட்ட ஏதாவது போனோம்னா, இல்லைன்னா மேபி அவங்க வீட்டுக்கு ஏதாவது போனோம்னா, கன்சல்ட் பண்ண போனோம்னா 1 to 2 persons மேபி
we can see them having a bag and waiting for the doctor's appointment. அவங்க வந்துட்டு கன்சல்ட் பண்ண வரல, அவங்க வந்துட்டு அவங்க ஃபார்மா கம்பெனிஸோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸா இருப்பாங்க. அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணதுக்கு வந்திருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இது. ஸோ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் வந்துட்டு ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்ணியிருக்கு. எப்போன்னா 1 ஆகஸ்ட் 2012. இதுல வந்துட்டு கிளாரிஃபை பண்ணியிருக்கு. என்ன கிளாரிஃபை பண்ணியிருக்குன்னா, ஃபார்மா கம்பெனிஸ் வந்துட்டு மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸுக்கு இன்க்ளூடிங் டாக்டர்ஸுக்கு ஃப்ரீபீஸ் கொடுக்குறாங்க. அது வந்துட்டு அது ஒரு எக்ஸ்பெண்டிச்சரா வருது இல்ல, ஃபார்மா கம்பெனிஸுக்கு இது ஒரு எக்ஸ்பெண்டிச்சரா வருது. இப்போ ஃப்ரீபீஸ் கொடுக்கறது, இப்போ ஒரு மருந்தோட சாம்பிள் கொடுக்குறாங்க, இந்த சாம்பிளுக்கு ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் வருது. இது வந்துட்டு நீங்க 37(1) இந்த 37(1)ல வரும். இந்த இதுக்கு செலவாயிருக்கு, அது செலவாயிருக்குன்னு சொல்லி நீங்க வந்துட்டு பெனிஃபிட் வந்துட்டு கிளைம் பண்ண முடியாது. ineligible for the benefit of the போட்டுருக்காங்க, ineligible for the benefit of explanation 1 of section 37 அப்படின்னு கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 2009 என்ன நடக்குதுன்னா, இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ப்ரொஃபஷனல் கண்டக்ட் அண்ட் எட்டிக்விட் அண்ட் எத்திக்ஸ் ரெகுலேஷன்ஸ் 2002 வந்துட்டு மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸ் இன்க்ளூடிங் டாக்டர்ஸ் வந்துட்டு இந்த ஃப்ரீபீஸ் அக்செப்ட் பண்றதுல இருந்து பேன் பண்ணியிருந்தாங்க. பேன் பண்ணியிருந்தும் இவங்க வந்துட்டு இந்த ஃப்ரீபீஸ், சாம்பிள்ஸ், கிஃப்ட்ஸ் இதெல்லாம் இந்த ஃபார்மா கம்பெனிஸ்ல இருந்து இவங்க வந்துட்டு வாங்குறதா கண்டுபிடிச்சாங்கன்னா இவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பனிஷ்மெண்ட்ஸும் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க, ரேஞ்சிங் ஃப்ரம் ஃபைன் ஈவன் டிபார்மெண்ட் ஃப்ரம் மெடிக்கல் ப்ராக்டிஸ். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அபெக்ஸ் லெபோரட்டரிஸ் வந்துட்டு எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருக்காங்க. யாரு? சிபிடிடி. அதாவது நீங்க வந்துட்டு 4.7 lakhs உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீபீஸ் கொடுக்கறதுக்கு, டாக்டர்ஸுக்கு ஃப்ரீபீஸ் கொடுக்கறதுக்கு செலவாயிருக்குன்னு போட்டிருக்கீங்க. இது எப்படி இது அந்த செக்ஷன் 37(1)ல வராது, நீங்க எப்படி வரும்னு சொல்லலாம் அப்படின்னு அவங்க வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா சிங்கோவிட்னு சொல்லி ஒரு டேப்லெட் இருக்கும், வெரி பாப்புலர் டேப்லெட் தான், நீங்க கேட்டிருப்பீங்களான்னு தெரியல. ஸோ இந்த சப்ளிமெண்ட் இது இப்போ பேசிக்கா ஒரு ரஃபா என்ன சொல்லணும்னா, இந்த ப்ராடக்டை நீங்க ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேபி இவங்க சொல்லியிருக்கலாம். இந்த டாக்டர்கிட்ட இவங்களை வந்துட்டு கான்ஃபரன்ஸ் ஃபீஸ் கொடுக்கறது, கோல்ட் காயின்ஸ் கொடுக்கறது, எல்சிடி டிவிஸ், ஃப்ரிட்ஜஸ், லேப்டாப்ஸ் இதெல்லாம் வந்துட்டு கிஃப்டா கொடுப்பாங்க டாக்டர்ஸுக்கும் மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸுக்கும். நாங்க இதெல்லாம் தரோம், நீங்க வந்துட்டு எங்களோட ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணுங்க. நாளைக்கு பேஷண்ட் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு மருந்து எழுதி கொடுக்கும்போது இதை ப்ரிஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்குன்னு செலவு வருதுல்ல, இந்த செலவை வந்துட்டு இவங்க வந்துட்டு எங்களோட இன்கம் டேக்ஸ் ஃபைனல் இன்கம் இதுல டோட்டல் இன்கம்ல நீங்க வந்துட்டு ஆட் பண்ணக்கூடாது, இதை வந்துட்டு டிடெக்ட் பண்ணும், எங்களுக்கு பெனிஃபிட் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த கேஸு. ஸோ இப்போ அப்பல் அண்ட் கன்டென்ஷன் சுப்ரீம் கோர்ட்ல என்ன ஆகுதுன்னா, ஆக்சுவலா இது மெட்ராஸ் ஹைகோர்ட்ல போச்சு. மெட்ராஸ் ஹைகோர்ட்ல போனப்போ இன்கம் டேக்ஸ் சார்பாக இன் ஃபேவர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு ஜட்மெண்ட் வந்திருந்தது. ஸோ இதை வந்துட்டு கண்டென்ட் பண்ணி அபெக்ஸ் லெபோரட்டரிஸ் சுப்ரீம் கோர்ட் போறாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் போனப்போ இவங்க என்ன கண்டென்ட் பண்றாங்கன்னா, the regulations of ICMR ஓகே இது ICMR ரெகுலேஷன்ஸ், இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் அவங்களோட இந்த ரெகுலேஷன்ஸ் வந்துட்டு மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸுக்கு மட்டும்தான் எலிஜிபிளா இருக்கும். மெடிக்கல் இது ஃபார்மா கம்பெனிஸான எங்களுக்கு எப்படி எலிஜிபிளா இருக்கும், எப்படி எலிஜிபிளா இருக்கும் நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ஒரு கன்டென்ஷன். செகண்ட் கன்டென்ஷன் என்னன்னா, சிபிடிடி சர்க்குலர் வந்துட்டு ஐசிஎம்ஆரோட லிமிட்டட் பவரை வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ற மாதிரி இருக்குது. ஃபார்மா கம்பெனிஸுக்கும் அதை வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணி அது எங்களுக்கும் இன்க்ளூட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெகுலேஷன் எங்களுக்கு இன்க்ளூட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு in other words, if you are saying this, it means that they are saying you are only prohibiting the doctors from buying the freebies, but you are not prohibiting us from giving the freebies அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே இது வந்துட்டு எஃபெக்டிவா இருந்தா கூட
ப்ராஸ்பெக்டிவா தான் எஃபெக்டிவா இருக்கணும், ரெட்ரோஸ்பெக்டிவா இந்த எஃபெக்டிவா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு கன்டென்ஷன். ப்ராஸ்பெக்டிவானா அதாவது இந்த சர்க்குலர் வந்து இல்லையா, கிளாரிஃபிகேஷன் சர்க்குலர் 2012 வந்திருக்கு. 2012க்கு அப்புறம் என்னெல்லாம் நடந்ததோ அதுக்கு மட்டும்தான் நீங்க வந்துட்டு இந்த டிடக்ஷன்ஸ் வந்துட்டு நீங்க இன்கம் டேக்ஸ்ல ஆட் பண்ணலாம். அப்படியே ஆட் பண்ணதா இருந்தா கூட அதுக்கு முன்னாடி நடந்தது, அதாவது 2009க்கும் 2012க்கும் நடுவுல நடந்தது வந்துட்டு நீங்க வந்துட்டு டிடக்ஷனா கன்சிடர் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு ஒரு கன்டென்ஷன் போட்டிருக்காங்க. ரெஸ்பாண்டன்ட் கன்டென்ஷன், அதாவது ரெவென்யூ அத்தாரிட்டிஸோட கன்டென்ஷன் என்னன்னா, கிவிங் ஃப்ரீபீஸ் பை ஃபார்மா கம்பெனிஸ். ஃபார்மா கம்பெனிஸ் வந்துட்டு ஃப்ரீபீஸ் கொடுக்கறது ஈவன் தோ இட்ஸ் நாட் அன் ஒஃபென்ஸ், இட் இஸ் ப்ரொஹிபிட்டட் பை லா. அது வந்துட்டு நீங்க வந்துட்டு ஃபார்மா கம்பெனிஸ் வந்துட்டு நீங்க ஃப்ரேம் பண்ண முடியாது. ஒரு ஒஃபென்ஸா அவங்க ஒஃபென்ஸ் பண்ணாங்கன்னு சொல்ல முடியலன்னா கூட அது வந்துட்டு தப்பு, இட்ஸ் ப்ரொஹிபிட்டட் பை லா அப்படின்னு ICMR சொல்லியிருக்காங்க. So even though Apex laboratories cannot be punished for the same, it should not be allowed to claim tax deductions too. இப்போ நம்ம 37(1) எக்ஸ்பிளனேஷன்ல போறோம். எக்ஸ்பிளனேஷன்ல என்ன சொல்லுதுன்னா, that any expenditure incurred by an assessee for any purpose if prohibited by law. நல்லா பாருங்க, purpose if prohibited by law will not get the benefit of deduction mentioned above. ஸோ இது வந்துட்டு பர்பஸ் வந்துட்டு இல்லீகலா இருந்தா இங்க வந்துட்டு உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்காதுன்னு செக்ஷன் 37(1) ஆஃப் இன்கம் டேக்ஸ்ல வந்துட்டு பார்லிமெண்ட் வந்துட்டு பார்லிமெண்ட் இன்டென்ஷனே அதான், நீங்க இல்லீகல் பர்பஸுக்கு நாங்க வந்துட்டு பெனிஃபிட், இந்த டிடக்ஷன் பெனிஃபிட் உங்களுக்கு தர முடியாது அப்படின்னு பார்லிமெண்ட் இன்டென்ஷன் இஸ் வெரி கிளியர். இது ஒரு கன்டென்ஷன் ரெஸ்பாண்டன்டோட. செகண்ட் கன்டென்ஷன் என்னடான்னா, பார்லிமெண்ட்ஸ் இன்டென்ஷன் டு கர்வ் ஃப்ரீபீஸ். ஓகே, நீங்க வந்துட்டு ICMR ரெகுலேஷன்ஸ் ஆஃப் 2009 மட்டுமே தான் இந்த ஃப்ரீபீஸ் கர்வ் பார்லிமெண்டரி இன்டென்ஷன் இருக்கு, அதாவது இந்த ஃப்ரீபீஸ் கர்வ் பண்ணதுக்கு பார்லிமெண்டோட எஃபர்ட் இருந்ததுன்னு சொல்ல முடியாது. இது வந்துட்டு ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டும் IPCலயுமே இன்டைரக்டா சொல்லப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் கன்டென்ஷன் என்னன்னா, இட் இஸ் வயலேட்டிவ் ஆஃப் செக்ஷன் 23 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872. ஸோ அதுல செக்ஷன் 23 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, கன்சிடரேஷன்ஸ் விச் வில் டிஃபீட் த ப்ரொஹிபிஷன் ஆஃப் எனி லா இஸ் அன்லாஃபுல், ஃப்ரீபீஸ் டு டாக்டர் அப்போஸ் டு பப்ளிக் பாலிசி. அதாவது இல்லீகலான கன்சிடரேஷன்ஸ் வந்துட்டு அன்லாஃபுல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இவங்க கண்டென்ஷன்ல இவங்க என்ன இம்ப்ளை freebies to doctors already declared banned by the ICMR, so it is opposed to public policy அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டோட அப்சர்வேஷன் என்னன்னு பார்ப்போம். ஸோ சுப்ரீம் கோர்ட் ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸ்பிளனேஷன் 1 ஆஃப் செக்ஷன் 37. ஓகே, இது வந்துட்டு செக்ஷன் 37 ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்துட்டு 1998ல வந்துட்டு இட் இஸ் அ ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் ஃப்ரம். ஸோ இது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்துட்டு 1998லேயே வந்தாலும் இந்த செக்ஷன் 37க்கு ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் இருக்கு. எப்போதுல இருந்து 1962ல இருந்தே இருக்குது. ஸோ 1998ல இருந்து இல்லாம 1962ல இருந்து என்னெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் வருதோ அது எல்லாமே இந்த எக்ஸ்பிளனேஷன் 1 ஆஃப் செக்ஷன் 37ல இன்க்ளூட் ஆகும். ஸோ எக்ஸ்பென்ஸ் இன்கர்ட் ஃபார் த பர்பஸ் விச் இஸ் அன் ஒஃபென்ஸ் does not include for deductions and the CBDT circular was clarified. So இவங்க என்ன சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, CBDT circular 2012ல வந்த இந்த circular இது வந்துட்டு it is just clarifactory. It was already stated well and clear in this income tax act that it is it is an offense. So அது ஒரு observation சொல்றாங்க. Second observation என்னன்னா, if accepting freebies is punishable as per the Medical Council of India, then pharma companies can also not be granted tax benefits for the same. So இதுல appellant contention சொல்றாங்கல்ல, the regulations of ICMR are enforceable only against medical practitioners and not donors. அதாவது
ப்ராக்டிஷனர்ஸுக்கு மட்டும்தான் நீங்க பேன் பண்ணியிருக்கீங்க, டானர்ஸுக்கு வந்துட்டு நீங்க எந்த லாவும் இல்லை அப்படின்னு சொன்னீங்கல்ல. அப்ப அதுக்கு கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, கோர்ட் ஹஸ் அடாப்டட் அ காம்ப்ரிஹென்சிவ் வியூ, that is medical practitioners and medical pharma companies are in the same field which is affecting the public in a larger view, so it is related to each other, so they are supplementary also. So court வந்துட்டு ஒரு காம்ப்ரிஹென்சிவ் வியூவா எடுத்திருக்கு. இப்போ அக்செப்டிங் ஃப்ரீபீஸ் வந்துட்டு அக்செப்ட் பண்றது மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்துட்டு பேன் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ ஃபார்மா கம்பெனிஸ் also has an indirect responsibility, okay, for not giving that also. So அதை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இவங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் கொடுக்கணும்னு எந்த விதமான அவசியமும் இல்லைன்னு சொல்றாங்க. தேர்ட் அப்சர்வேஷன் என்னன்னா, this is the most important observation, இந்த ஃப்ரீ பீஸ்ன்னு சொல்றாங்கல்ல, இது வந்துட்டு டெக்னிக்கலா ஃப்ரீ இல்லை அப்படின்னு கோர்ட் ஒரு லேண்ட்மார்க்கான ஒரு அப்சர்வேஷன் கொடுக்குறாங்க. இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னடான்னா, இவங்களுக்கு சாப்பாடு போடுறது, பார்ட்டிஸுக்கு இன்வைட் பண்றது, டாக்டரை பார்ட்டிஸ்க்கு இன்வைட் பண்ணி அப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு கிஃப்ட்லாம் கொடுத்து அவங்களோட ப்ராடக்ட்ஸ், டேப்லெட்ஸ், மருந்து எல்லாம் ப்ரமோட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த ப்ரமோஷனுக்கே ஒரு காஸ்ட் ஆகுதுல்ல. இந்த காஸ்ட் வந்துட்டு நாங்க டாக்ஸ் போடலன்னா இது கடைசியா யாருக்கு மேல வந்து விழுதுன்னா கன்சியூமர் மேலதான் வந்து விழுது. அப்போ இந்த மருந்து கிரியேட் பண்ணதுக்கான செலவு மட்டும் இல்லாம இந்த ப்ரொமோஷனுக்கான செலவுமே இந்த கம்பெனிஸ் வந்துட்டு மருந்துல இன்க்ளூட் பண்றாங்க. கடைசி இது என்ன ஆகுதுன்னா, இட் ends up driving up prices of the drug, thus creating a perpetual publicly injurious cycle, definitely affecting the public policy only. So fourth observation என்னன்னா, agreement between pharma companies and medical practitioners for boosting sales of prescription drugs is also violation of section 23 of Indian Contract Act. The respondent contention number 3 வந்துட்டு கோர்ட் சரின்னு சொல்லுது. It is clearly violating section 23 of the Indian Contract Act. So finally court என்ன சொல்லுதுன்னா, pharma companies gifting freebies to doctors etc. is clearly prohibited by law and not allowed to be claimed deduction. So it is clearly prohibited by law. இது வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு பேன் ஆயிருக்குது. Just a second please. Sorry. So court என்ன சொல்லுதுன்னா, it's clearly that has been banned by the Medical Council of India, and so going by explanation 1 of section 37 of Income Tax Act, இது வந்துட்டு prohibited, அதாவது gifting freebies to doctors is clearly prohibited. Doing so would wholly undermine the public policy அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் நம்ம கண் முன்னாடி நடக்கிற திங்ஸ் தான், ஆனா அதுக்கு பேக்ரவுண்ட்ல நடக்கிற கொஞ்சம் இஷ்யூஸை பேஸ் பண்ணி இவ்வளவு நாளா இந்த ஒரு கன்ஃபியூஷன் மாதிரி இருந்திருக்கு. லைக் வேரியஸ் ஹைகோர்ட்ஸ் வந்துட்டு வேரியஸ் டிசிஷன்ஸ், கான்ஃபிளிக்டிங் டிசிஷன்ஸ் சொன்னாங்க. இது வந்துட்டு ஒரு கான்ட்ரவர்சியாவே இருந்துச்சு. இப்போ கோர்ட் வந்துட்டு ஃபைனலா வந்துட்டு நீங்க வந்துட்டு டாக்டர்ஸுக்கு கொடுக்குற ஃப்ரீபீஸ், அதுக்கு செலவு பண்ற காசு, அதெல்லாம் டோட்டல் இன்கம் டேக்ஸ் பர்பஸுக்கு உங்களோட டோட்டல் இன்கம்ல இன்க்ளூட் பண்ண கூடாதுன்னு நீங்க கேட்கக்கூடாது, அந்த பெனிஃபிட் நீங்க கேட்கக்கூடாது. ஸோ இட் வில் அண்டர்லைன் த பப்ளிக் பாலிசி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தட் இஸ் இட். யாருக்கு ஏதாவது டவுட் இருக்குதா? I'll be happy to answer. Doubts or clarifications? என்னன்னா இருக்குதா? ஓகே, தேங்க்ஸ். ஓகே, கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரம் ஆக போகுது. ஸோ இன்னைக்கு 5 ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கோம். இப்போ கடைசியாக பண்ண இந்த ஜட்மெண்ட் ப்ரெசன்டேஷன் பொதுவாக இந்த மெடிக்கல் ரெப்ஸ் எல்லாம் வந்து அவங்களுடைய ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணுறதுக்காக
அவங்களுடைய ப்ராடக்ட் இந்த சென்ஸ் ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் சேல்ஸ் பண்ணுறதுக்காக அவங்க தரக்கூடிய இந்த லைக் அதுதான் ஃப்ரீபீஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸ்ட்ராவாக டாக்டரை கவர் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு தரக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து டேக்ஸபிளாக இல்லையான்றது தான் நம்ம பார்த்தோம். ஸோ நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. இந்த கேஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். இஃப் நோ வி கேன் வைண்ட் அப் த செஷன். ஓகே, உங்கள் யாருக்கும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணது நான் ஃபாரின் ட்ரிப்லாம் தருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஃப்ரீபீஸ்லாம் வந்து அதுக்கு இன்க்யூர் ஆகிற காஸ்ட் எல்லாமே ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் வந்து டேக்ஸபிள் தான், அவங்க டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நன்றிக்கா. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் யாருமே வந்து அட்வொகேட்ஸ் கிடையாது. வி ஆர் ஜஸ்ட் அண்ட் லா ஸ்டூடெண்ட்ஸ். ஃபைனல் இயர், ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர் 3 இயர்லேருந்தும் இருக்கும் இந்த 5 பேர் ப்ரெசென்ட் பண்ணதில். ஸோ நாங்கள் ஒரு வேலை தப்பாக சொல்லியிருக்கலாம், இல்லை சரியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாமல் போயிருந்துருக்கலாம். அந்த மாதிரி சூழ்நிலையிலையும் பொறுத்துக்கிட்டு கவனித்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். மீதி நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ஆமாம், இந்த வாரம் வந்து டேக்ஸ் வாரம். அது எங்களுக்கே தெரியாது இந்த வாரம் டேக்ஸ் தான் எல்லாரும் சொல்ல போகிறோமா அப்படின்ட்டு. அது தன்னிச்சையாக அமைஞ்சிருச்சு. தேங்க்ஸ்.